மக்களுக்கு சும்மா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. வேலைக்கே போகக்கூடாது, சும்மா இருக்கணும். ஆனால் எல்லா வசதியாக இருக்கணும். வசதியாக இருந்து அதுதான் சும்மா இருக்கணும், ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கணும். அந்த மாதிரி மோகம் மக்கள்கிட்ட இருக்குது. அதான் விடுமுறைன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. 2 மாதம் விடுமுறை கிடைச்சாலும் சந்தோஷம். எவ்வளோ விடுமுறை கிடைச்சாலும் வேலையே செய்ய வேண்டாம் அப்படின்னா நல்ல செட்டில் ஆகிடு, நல்ல பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு வேலைக்கே கூட போகாமல் இருக்கலாம். அந்தளவுக்கு மக்களுக்கு உழைப்பதற்கே வெறுப்பு, உழைப்பு மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஏன்னா இந்த உழைப்பு சும்மா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை மக்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்குமே பெரும்பாலானவர்களுக்கு இருக்குது. ஆனால் சும்மா இருக்கவும் முடியல. சும்மா இருக்க முடியாது. நம்ம பணம் தேவைப்படுது, அதுக்காக வேலை செஞ்சு தான் ஆகணும். யாரும் பெரும்பாலானவங்க விருப்பப்பட்டெல்லாம் கஷ்டப்பட்டுலாம் இல்லை, வேறு வழி இல்லை, வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு தான். அப்போ சும்மா இருக்க மனிதர்களுக்கு ஆசை இருக்குது, மக்களுக்கு ஆசை இருக்குது. ஏன் சும்மா இருக்கணும்? ஏன்னா இங்கே உள்ள வேலை கஷ்டம், இந்த வாழ்க்கை கடினமாக இருக்குது. சும்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் அவங்க மேலே தப்பு கிடையாது, மனிதர்கள் மேலே, இந்த உலகத்து மேலே தப்பு. இந்த உலகத்தில் வாழ்கிறது, பிழைக்கிறது, வேலை செய்கிறது எல்லாமே கஷ்டமாக இருக்குது, ஆபத்தாகவும் இருக்குது. அதனால் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற ஒரு நோக்கம் கூட சும்மா இருக்கணும். ஒரு வேலைக்காக நம்ம பல இடங்களுக்கு போகிறோம், அதில் நிறைய ஆபத்துகள் இருக்குது. இப்போ சாலைகளில் ஆபத்து இருக்குது. அப்புறம் செய்கிற வேலைகள் கடினமாக இருக்குது, மன அழுத்தத்தை ஏற்படுத்துது, தலைவலியை உருவாக்குது, டென்ஷனாக இருக்குது. அந்த மாதிரி நிம்மதியாக இருக்க முடியல, ஒரு பயத்தோடு அப்படிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி வேலையும் ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது. வேலை தான் மிக முக்கியமானது. இந்த வாழ்க்கை கடினமாக இருக்குது. அதனால தான் சும்மா இருக்கணுங்கிற அந்த ஆசை அங்கேருந்து தான் உருவாகுதே தவிர, இந்த வாழ்க்கை எளிதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே அப்படி நினைக்கவே மாட்டாங்க. இந்த வாழ்க்கை எப்படி, எந்த அளவுக்கு எளிதாக இருக்கணும் அப்படின்னா, எல்லா தினமும் ஒரு விடுமுறை போல் இருக்க வேண்டும். அதை விட எளிமை வேறு ஒன்றுமே கிடையாது. மக்களுக்கு பிடிச்சது எது? விடுமுறை தினம்தான். அப்போ அது மாதிரியே இருக்கணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கணும். ஒரு விடுமுறை தினம் போல் எல்லா நாளும் இருக்கணும். விடுமுறைன்னா என்ன அப்படின்னா, நீ இன்னொருத்தர்கிட்ட கீழே இருந்து வேலை பார்க்குறீங்களா, இன்னொருத்தரை உங்களுக்கு கீழே வச்சு வேலை வாங்குறீங்களா, அதுக்கு விடுகிற முறை தான் விடுமுறை. அதை விடுகிற முறை ஓரிரு நாள்களுக்கு அதை கைவிடுகிற முறை தான் விடுமுறை. விடுமுறைன்னா என்ன அப்படின்னா, நீ இன்னொருத்தர் கீழே வேலை பார்ப்ப, அல்லது உனக்கு கீழே யார் 4 பேர்த்த வேலை வாங்கிட்டு இருப்ப. இப்போ பள்ளிக்கூடத்தில் போனால் ஆசிரியர்களுக்கு கீழே மாணவர்கள் இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு கீழே மாணவர்கள் இருப்பாங்க, மாணவர்கள் ஆசிரியருக்கு அடிபணிஞ்சு கீழ்ப்படிதலோடு இருப்பாங்க. இது ரொம்ப கடினமாக இருக்குது மக்களுக்கு. இன்னொருத்தருக்கு கீழே அவங்க சொல்கிறத அவங்க மிரட்டி தான், அச்சுறுத்தி தான் சொல்லுவாங்க. ஒழுங்காக செய்யலைன்னா அடிப்பேன் கிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம வேலை பார்க்குறோம், அங்கேயும் ஒரு மேனேஜருக்கு கீழே, முதலாளி கீழே நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வேலையை ஒழுங்காக பார்க்கலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, பணம் கிடைக்காது. அது ஒரு அச்சுறுத்தல். அவங்க திட்டுவாங்க, அது ஒரு அச்சுறுத்தல். இப்படி அச்சுறுத்தல் அடிப்படையாக கொண்டே நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம், வேலை செய்கிறோம், வாழ்கிறோம். ஒரு பயத்தோடையே வாழ்ந்துட்டுருக்காங்க. நீ ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா உன் குடும்பம், உனக்கு வீடு இருக்காது, அல்லது வசிக்கிற குடும்பம் இருக்காது. இப்படி மிரட்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நடைமுறைக்கு ஒரு சனி நேர் விடுமுறை, அதான் மக்கள் பிடிக்கும். அது விடுமுறை தினத்தை அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க. அதுவே மாதக்கணக்கில் விடுமுறை, 2-3 மாதம் விடுமுறை இல்லை, வேலையே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, பேங்க் பேலன்ஸு, பேங்க்லேயே நிறைய பணம் இருக்குது அப்படின்னா வேலைக்கே போக தேவையில்ல, வீட்டில் அது நல்லாயிருக்கும். விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழலாம், நல்லா சுற்றி என்டர்டெயின்மெண்ட், நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சுற்றி திரியலாம். அந்த மாதிரி டென்ஷனே இல்லாத வாழ்க்கை அப்படின்ட்டு. இப்போ வேலை செஞ்சு தான் ஆகணும், இப்போ வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்படி வேலைக்கு போய் தான் ஆகணுன்னா எப்போன்னா, நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கும்போது, பணம் இருக்குது அப்படின்னா வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை தானே. அப்போ அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ சிலர் வேலைங்கிறது என்ன, பணத்தை தருகிற ஒரு செயல். 10 வீடை வாடகை கட்டி விட்டுட்டு அவங்க வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறாங்க. மாதம் 1ஆம் தேதியானா வாடகை வாங்குறாங்க, அவ்வளோதான் அவங்க வேலை. ஒரு வேலை பார்க்கணும், அப்படி தானே. வேலைங்கிறது ஒரு வாடகை வீடு, 10 வீடு வாடகை, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை கட்டி விட்றாங்க. மாதம் 1ஆம் தேதியானா வாடகை வாங்குறது தான் அவங்களுடைய வேலை. அப்புறம் அந்த 10 வீட்டில் சில வேலைகள் இருக்கும், கரண்ட் கனெக்ஷன், ஏதாவது தண்ணி பிரச்சனை, இதை அப்பப்போ போய் பார்த்துக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும். அப்போ இதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. வேலை ஒவ்வொருவருக்கும் வேறு மாதிரியாக இருக்குது. ஆனால் நான் வேலை பார்க்குறேன், சும்மா இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விடுமுறை போல் வாழ்க்கை இருக்கணும், விடுமுறை தினம் சந்தோஷமாக இருக்கும். அப்போ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா விடுமுறை தினம் போல் இருக்கணும். ஒரு விடுமுறை தினங்கிறது எல்லா வேலையை விட்டுட்டு
மக்கள் எப்படி சும்மா இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கணும் வாழ்க்கை. அந்த மாதிரி இருந்தால் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி பிறருக்கு கீழே வேலை பார்க்குறது, அவங்க சொல்கிறது இவங்க செய்கிறது, செய்யலைன்னா மிரட்டுறது. இப்போ ஏன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்களே கிடையாது பெரும்பாலும். அப்போ வந்து எந்த 20 வயசுக்கு நீங்கள் படிக்கிறோங்கிற பேரில் பள்ளிகள் கல்லூரிகள் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆசிரியர்களுக்கு கீழே எந்த மாணவர்களும் இல்லை. பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்து படிக்கிறது ஒரு பயந்துக்கிட்டு அந்த டென்ஷன் வந்து ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அப்போ கற்காலங்கள் இப்போ 3000 வருஷமாக தான் நம்ம உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம வாழ்க்கை மாறி இருக்குது. உலோகம் கண்டுபிடிக்க முன்னாடி ஒரு 2 லட்சம் வருஷமாக மனித வரலாறு ஒரு 2 லட்சம் வருஷம்தான். ஒரு 2 லட்சம் வருஷமாக நம்ம வந்து பள்ளிக்கூடம் கல்லூரி தொழிற்சாலை எதுவுமே இல்லாமல் ஒரு விடுமுறையாக தான் வாழ்ந்துட்டு வந்தோம். ஆக நம்ம இன்றைக்கி விடுமுறைன்னு இன்றைக்கி வேலை நாள் விடுமுறை நாள் இந்த நடைமுறை இருக்குல்ல, சனி நேரம்னா விடுமுறை, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் சில நேரம் விடுமுறை விடுறாங்க. இந்த நடைமுறையெல்லாம் இப்போ தான் உருவானது. இந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலோகத்தை அடிப்படையாக கொண்ட பல தொழில்கள் உருவான பிறகு தான் இந்த நடைமுறை விடுமுறை விடுகிற நடைமுறை வந்தது. இதற்கு முன்பு உலோகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு ஓரிரு லட்சம் வருடங்களாக 1 லட்சம் வருஷம் அல்லது 2 லட்சம் வருஷமாக நம்ம விடுமுறை, நமக்கு எல்லா நாளும் விடுமுறை தான். யாருக்கிடையும் நம்ம வேலையே பார்க்கல, யாருக்கிடையும் வேலையும் பார்க்க முடியாது. யாரும் உங்களை வந்து அதாவது இந்த மாதிரி வேலை செஞ்சால் அவங்களுக்கு கூலி தருது, வேலை செய்தால் கூலி தருகிற அந்த நடைமுறை இருக்குல்ல, வேலைக்கு கூலி, அந்த நடைமுறையெல்லாம் இப்போ தான் வந்தது. நாணயம்லாம் பணம்லாம் கண்டுபிடிச்ச பிறகு தான், இந்த உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் ஒரு தொழிலை உலோகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தொழில்னு வரும்போது அந்த தொழிலை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் இன்னொருத்தர் கீழே போனீங்க. இன்னும் அந்த தொழிலை கற்றுக்கணும். இந்த உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு இந்த கோடாரி அருவாலாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ கோடாரி அருவா செய்கிற அந்த தொழில் அதை இன்னொருத்தர் கற்றுக் கொடுக்கணுன்னா நீ அந்த கோடாரி அருவா செய்கிறவர் கீழே இருந்து வேலை பார்க்கணும். அப்போ தான் அவர் கற்றுக் கொடுப்பாரு. அப்புறம் அவருக்கே நிறைய வேலை வரும்போது அவர் சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செஞ்சாகணும். அந்த மாதிரி அதுமாதிரி மண்பானை செய்கிறது இதெல்லாம் வந்து உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு உருவாகுது. மண்பானை செய்கிறது அல்லது போர் கருவிகள் செய்கிறது, அப்புறம் பாத்திரங்கள் செய்வது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வரும்போது அதை கற்றுக்கொள்வதற்காக ஒருத்தர் கீழே போய் நம்ம நின்று தான் ஆகணும். அப்புறம் அவர்கிட்டே தனியாக எல்லாருமே வேலை பார்த்துக்கிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு சிலர் கீழே இருந்து அவர் சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிடலாம், எதுக்கு சுயமாக நம்ம தொழில் பண்ணணும் அப்படின்னு கூட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் கீழே இருந்து தொழில் செய்கிற நடைமுறை இருக்குல்ல, இந்த கூலிக்காக சம்பளத்துக்காக, இதெல்லாம் வந்து உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் வந்துச்சு. அப்போ தான் இந்த மாதிரி சனி நேரான விடுமுறை விடுகிற வழக்கம் வந்துச்சு. ஏன்னா உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலோகத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்களை செய்வது ரொம்ப கடினமானது. இந்த தொழில்களை நீ ரொம்ப பயிற்சி எடுத்தால் தான் செய்ய முடியும். ஒரு மண்வெட்டி செய்கிறதோ, ஒரு அருவா செய்கிறதோ, ஒரு கோடாரி செய்வதோ ரொம்ப கடினமானது, ரொம்ப கடினமானது. அதை வந்து அப்படி இருக்கும்போது இதை வந்து தொடர்ந்து செஞ்சிகிட்டே இருக்கணும். ரொம்ப கேப் விட்டான்னா நம்ம அந்த தொழில் மறந்துடும். அந்த தொழிலை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் தான் வேணால் விடுமுறை விட்டுக்கலாம், வாரத்தில் 1 நாள் இல்லைனா 2 நாள் விடுமுறை விட்டுக்கலாம். மற்றபடி இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு மாதக்கணக்கிலலாம் விடுமுறை விட்டால் அந்த தொழிலில் டச் இல்லாமல் போயிடும். அதாவது உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்கள் அத்தனையுமே தொடர்ந்து செய்யணும். அப்போ தான் அந்த தொழிலில் நமக்கு ஒரு டச் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தொழில் குறித்த முன்னேற்றம் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது கற்காலங்களில் வந்து மக்கள் வந்து உலோகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் மக்களுடைய வாழ்க்கை அத்தனை விடுமுறை தான். கற்காலங்களில் வந்து அவங்களால ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட உலோகங்களாலான எந்த கருவிகளுமே இல்லை. அவங்களால கஷ்டப்பட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஏன்னா மனிதர்கள் கஷ்டப்படுறதுக்கு உலோகங்களாலான கருவிகள் ஆயுதங்கள்லாம் தேவை. உலோகமே இல்லாத காலத்தில், கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மனிதர்களால் கஷ்டப்படவே முடியாது. ஒரு குழியை கூட அந்த பாறை வரைக்கும் தான் நோண்ட முடியும், அதுக்கப்புறம் நோண்ட முடியாது. ஏன்னா பாறையை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு கடப்பாறை தேவை. உலோகம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் கடப்பாறையும் கிடையாது. அப்போது கற்காலங்களில் மனிதர்களால் கஷ்டப்பட்டு உழைக்கவும் முடியாது. ஒரு வீடெல்லாம் கட்ட முடியாது, கதவு ஜன்னல்லாம் செய்ய முடியாது. கதவு ஜன்னல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு உலோகங்களாலான கருவிகள் ஆயுதங்கள் தேவை. அப்புறம் சக்கரம் செய்வதற்கு சக்கரங்களே வந்து உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சக்கரம் செய்வதற்கே மரத்தை வெட்டணும், அந்த மரத்தை இழைக்கணும், அதை சக்கரமாக மாற்றணும். அந்த சக்கரத்தை அப்போ உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் சக்கரத்தையே கண்டுபிடிச்சாங்க. ஒரு 3000 வருஷமாக தான். அதுக்கு முன்னாடி சக்கரமே கிடையாது. அப்போ மனிதர்களால் கஷ்டப்படவே முடியாது. எங்கே கற்காலங்களில். அப்போ கற்காலங்களில் மனிதர்கள் அவங்களுக்கு எல்லா நாளும் விடுமுறை நாள் தான்.
எல்லா நாளும் விடுமுறை நாள் தான். அப்போ எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பாங்க பாருங்கள். ஒரு டென்ஷனும் கிடையாது. யாரையும் வேலை வாங்கியிருக்க மாட்டாங்க. குடும்பமாக இருந்திருப்பாங்க. நல்ல காதல், நட்பு, அன்பு, பாசம். அப்போ தான் நம்ம தமிழ்மொழி நல்லா வளர்ந்துருக்குது. அவங்க தான் வளர்த்தாங்க தமிழ்மொழியை. ரொம்ப சந்தோஷமாக இருந்து வாழ்ந்தவங்க தான் அவங்க சந்தோஷமான வாழ்க்கையிலேருந்து பிறந்தது தான் இந்த தமிழ்மொழி எல்லாமே. தமிழ்மொழி அதுக்கப்புறம் இந்த உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனித வாழ்க்கையில் ஒருத்தர் கீழே இருந்து வேலை பார்க்கணும், வாரத்தில் 7 நாள். அது வரைக்கும் கற்காலங்களில் சுதந்திரமாக விடுமுறையாகவே சுற்றிக்கிட்டு திரிஞ்சாலும் இப்போ சுற்றிக்கிட்டு திரிஞ்சாலும் அவங்க அவங்களுக்கு மூட நம்பிக்கைகள் கிடையாது. அவங்க அங்கே பள்ளிக்கூடம், குருகுல கல்வி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வாழ்க்கை மூலமாக வாழ்வதன் மூலமாகவே அவங்க நல்ல அறிவுபூர்வமாகவே இருந்திருக்கிறார்கள். எப்படின்னா அவங்க இப்போ மாமிசம்லாம் அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. கற்காலங்களில் மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வன்முறை உணர்ச்சி இருந்திருக்காது. முரட்டுத்தனம் இருந்திருக்காது. மென்மையானவர்களாக இருந்திருப்பார்கள். ஏன்னா அந்த வாழ்க்கையில் உலோகங்களே கிடையாது. அப்போ ஒரு வன்முறையே அங்கே இருந்திருக்காது. உலோகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தொழில் எதுவுமே இல்லை, உலோகங்கள் இல்லாததால். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா நாளும் விடுமுறை தான். அவங்களால கஷ்டப்பட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே வன்முறை உணர்ச்சி ஏற்படாது. நம்ம எப்போ வன்முறை உணர்ச்சி ஏற்படுதுன்னா அந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான், உலோகத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்களை செய்யும்போது தான் இன்னொருத்தர் கீழே இருந்து வேலை பார்த்தா தான் ஒரு தொழிலை கற்றுக்க முடியும். அப்படி தொழில் கற்றுக் கொடுக்குறவர் என்ன பண்ணுவார், நான் தொழில் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தனக்கு கீழே உள்ளவங்கள அடிப்பார், அவமானப்படுத்துவார். வேலை செஞ்சாகணும், நான் சொல்கிற வரைக்கும் வேலை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்துவார். அப்போ தான் மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு வெறுப்பு வருது. ஏதாவது தொழிலை கற்றுக்கணுன்னா நம்ம கற்றுக் கொடுக்குறவங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு அடிமையாக இருந்தால் தான் அவங்க அந்த தொழிலை கற்றுக் கொடுப்பாங்க. வீட்டுக்கு எனக்கு அதை செய், இதை செய், அதை பண்ணு, அந்த தோட்டத்தில் போய் அதை பண்ணி வாங்கிட்டு வா, இது போய் எல்லா வேலையும் சொல்லணும். அந்த குரு சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சால் தான் அந்த குரு தனக்கு தெரிஞ்சதை தனக்கு கீழே உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். தனக்கு கீழே ஒரு குருவுக்கு கீழே இப்போ ஒரு தச்சு தொழில் பண்ணுறாருன்னு வைங்க, அவர் தனக்கு கீழே 4-5 பேரை வேலை வைக்க வர்றாரு, 10 பேரை வேலைக்கு வச்சுருக்காரு. அப்படின்னா 10 பேருக்கும் சரிசமமாக சொல்லிக் கொடுக்க மாட்டார். பிடிச்சவங்க பிடிக்காதவங்களெல்லாம் பார்ப்பார். அப்போ பிடிக்காதவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பார். இப்படி வெறுப்பு வரும். அதில் ஒரு அரசியல் இருக்குது. தொழில் செய்கிற இடத்துல ஒரு அரசியல் இருக்குது. அங்கே நல்ல திறமையானவங்களுக்கு பாராட்டு புகழ் அதிகரிக்கும். திறமை இல்லாதவங்க அப்படிலாம் அங்கே வேறுபடுத்தப்படுவார்கள். இதெல்லாம் மனிதர்களுக்குள்ள வெறுப்பை வளர்க்குது. அது வரைக்கும் கற்காலங்களில் எந்த தொழிலுமே கிடையாது. கற்காலங்களில் ஒரே தொழில் தான், உணவை தேடுவது. விவசாயத்தை கூட ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. மரங்கள் அடர்ந்த பகுதியை நீங்கள் சமவெளியாக மாற்றணுன்னா அதை வெட்டுறதுக்கு உங்களுக்கு உலோகத்தாலான கருவிகளே கிடையாது. உலோகமே கண்டுபிடிக்கப்படலை. அப்படி இருக்கும்போது அப்போ அங்கே செய்கிறதுக்கு வேலையே கிடையாது. மக்கள் சுதந்திரமாக சுற்றி திரிஞ்சாங்க. யாரையும் வேலை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ வேலை வாங்கினா தான் உனக்கு கூலி அப்படின்னு சொல்கிற நடைமுறை கற்காலங்களில் கிடையாது. அப்போ மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு வெறுப்பே கிடையாது. கோபம் கிடையாது. மனிதர்களை நேசிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு நிம்மதியாக தூங்க முடியல. இரவு நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியுதா? போதுங்கிற அளவுக்கு தூங்க முடியுதா? இல்லை. லேட்டாக படுக்கிறோம், சீக்கிரமாக எழுந்திருக்கிறோம். ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கினாலே அதிசயமாக இருக்குது. தூக்கமும் வர மாட்டேங்குது. சிலருக்கு, பெரும்பாலானவங்களுக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது. தூங்குவதற்கு நேரமும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பயந்துக்கிட்டு வேலைன்னு ஓட வேண்டியிருக்கு. சம்பளத்தையும் குறைச்சி கொடுக்க வேண்டியது, வேலையும் நல்லா வாங்க வேண்டியது. வேலை நேரமும் அதிக நேரம், சம்பளமும் குறை. அப்போ இதெல்லாம் யார்? மனிதர்கள் தானே இதை பண்ணுறாங்க. அப்போ மனிதர்கள் மீது வெறுப்பு, ஒரு பழி உணர்ச்சி, ஒரு கோபம். மனிதர்கள் அப்போ சாபம் விடுறாங்க. மனிதர்கள் அழிஞ்சு போட்டோம், நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துறது, இந்த மனிதர்கள் ஏன் உயிரோடு அழிஞ்சு போட்டோம். அந்த சாபம் தான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கு, இந்த உலகத்தில் வேலை செஞ்சிட்ருக்கு. அது வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு பயந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பா. ஏன்னா வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறது தான் அந்த பொண்டாட்டியோட வேலை. புருஷனுக்கு பயந்தே எல்லா வேலைகளையும் பார்த்துட்ருப்பா. ஒழுங்காக வேலைக்கு போகலன்னா வெளியில் வேலைக்கு போக வேண்டிய வரும். இப்படி ஒரு அச்சுறுத்தல். அல்லது வெளியிலையும் வேலை பார்க்கணும், சில பெண்கள் வீட்லேயும் வேலை பார்ப்பாங்க. வெளியில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலை, வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்யணும். அப்போ இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் இப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் வந்துச்சு. கற்காலங்களில் பெண்கள் சுதந்திரமாக இருந்தாங்க. பெண்களுக்கோ ஆண்களுக்கோ வேலையே கிடையாது. பாத்திரம் கிடையாது, சமையல் பாத்திரமே கிடையாது. மண்பானை கூட
ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களா கையை வச்சு ஏதோ செஞ்சுருப்பாங்க, சக்கரமே கிடையாது. அப்போ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்படி இருக்கும்போது பெண்களும் அடிமைப்படுத்தப்படவில்லை, ஆண்களும் சர்வாதிகாரிகளாக இல்லை. அப்போ தொழிலுங்கிற பேரில் இன்னொருத்தர் அடிமைப்படுத்தலை. கற்காலங்களில் தொழில் என்கிற முறையில் இன்னும் அங்கே விவசாயம் செய்கிறதா இருந்தால் அதுவும் விவசாயம் மென்மையான விவசாயம் தான் இருந்தது. நெல் கோதுமை எல்லாம் கற்காலங்களில் கிடையாது. ஏன்னா நீங்கள் நெல் கோதுமையெல்லாம் விளைய வைக்கணும்னா காடுகளை அழித்து சமவெளியாக மாற்றி அதை உழணும், உழுது தான் நெல்லெல்லாம் நடணும். கற்காலங்களில் உங்களுக்கு எந்த ஆயுதங்களுமே செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு அருவா, கத்தி, உலோகமே கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் எந்த ஒரு ஆயுதம் உங்களுக்கு கலப்பையோ கோடாரியோ மண்வெட்டியோ அருவாவோ எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு மரத்தை வெட்ட முடியாது, மரத்தை வெட்டி சமவெளியாக மாற்றவே முடியாது. சமவெளியாக மாற்றினா தான் நெல் கோதுமையை உங்களை விளைய வைக்க முடியும். நெல் கோதுமையை விளைய வச்சா தான் அப்போ அதை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். நெல் கோதுமையை விளைவிக்கணும்னா அதை நெல் அறுவடை பண்ணணும், உரலில் போட்டு இடிக்கணும், வேக வைக்கணும், காய வைக்கணும், அப்புறம் அதை நெல்லாக மாற்றணும். மாங்குன்னு உலக்கையில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குத்தி புடச்சி ஊதி உமியை தள்ளிட்டு அரிசியை தனியாக எடுத்து அதை அப்புறம் பொங்க வைக்கணும். அதுக்கு ஒரு உப்பு வேறு தேவை. அப்போ தான் பெண்கள் இப்படி இந்த அரிசி கோதுமை வரும்போது தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. அரிசியாக பரவாயில்ல, கேழ்வரகு, கம்புலாம் சின்னதாக இருக்கும். அதெல்லாம் எப்படி தான் பிரித்து எடுத்தாங்களோ தெரில. எவ்வளோ பொறுமை. அப்புறம் புடைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புடைச்சி கல் உமி எல்லாத்தையும் இல்லாத மாதிரி புடைச்சி எடுக்கணும். இப்படி இந்த மாதிரி அப்போது கற்காலங்களில் எல்லாம் பெரிய காடுகளாக இருந்து காடுகளை அழிக்கவே முடியாது, ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. ஏன்னா உலோகங்களே இல்லாத காலம்தான் கற்காலம். அப்போது நீங்கள் சமவெளிகளை உருவாக்குனா தான், மரங்களை வெட்டி சமவெளிகளை உருவாக்குனா தான் நெல் கோதுமையெல்லாம் விளைவிக்க முடியும். அப்போ கற்காலங்களில் நெல் கோதுமையை வைக்க முடியாது. அப்போ கற்காலங்களில் மக்கள் கஷ்டப்பட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பழத்தை சாப்பிட்றாங்களோ, ஒரு மாம்பழத்தை சாப்பிட்றாங்களோ, அந்த கொட்டையை எடுத்து ஒரு குழியை தோண்டி புதைச்சி வச்சுருவாங்க. அங்கே நிறைய மரங்கள் இருக்கும், மரங்களுக்கு இடையில் புதைச்சி வச்சுருவாங்க. அது முளைக்கும், மரங்களோடு மரங்களாக இதுவும் வளரும். காடுகளை வளர்க்க தான் முடியுமே தவிர காடுகளை அழிக்க முடியாது. கற்காலங்களில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. கற்காலங்களில் இப்படி தான் மக்கள் கற்காலங்களில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, சுதந்திரமாக. எல்லா நாளும் அவங்களுக்கு விடுமுறை தான். யாரு கீழேருந்து வேலை எப்போ ஒருத்தர் மற்றவங்கள வேலை வாங்குறாங்க அப்படின்னா, வேலை கஷ்டமாக மாறும்போது தான் அந்த வேலையை செய்வதற்கு கூட்டாக செய்கிறாங்க. வேலைகள் கடினமாக மாறும்போது தான் அந்த வேலையை செய்வதற்கு பல பேர் ஒன்றாக சேர்ந்து செய்ய வேண்டிய கட்டாயம் வருது. வேலை எப்போ கடினமாக மாறுது, மனிதர்கள் செய்கிற வேலை எப்போ கடினமாக மாறுதுன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு நீ கஷ்டப்படவே முடியாது. என்ன பண்ணுவேன், உன் கையில் எந்த ஆயுதங்களுமே இல்லை, மண்வெட்டி இல்லை, கடப்பாறை இல்லை, அருவா இல்லை, உளி இல்லை, சுத்தியல் இல்லை, எதுவுமே இல்லைன்னா நீ என்னத்தை தான் கஷ்டப்படுவ. ஒரு குழியை தோண்டினா கூட ஒரு பாறை வர்ற வரைக்கும் தான் தோண்ட முடியும், அதுக்கப்புறம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கிணறுலாம் தோண்டவே முடியாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் கிணறு தோண்டியிருக்காங்க. கடப்பாறையை வச்சு பாறையை உடைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி ஒரு வருஷம் உடைச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு வருஷம் கழித்து ஒரு கிணறு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கணும், சுத்தியலை வச்சு கடப்பாறையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாறையை உடைக்கணும். அப்போது பாறையை உடைக்கிறதுக்கு உலோகங்கள் தேவை. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் கிணறுகளே கிடையாது. கிணறும் வெட்ட முடியாது, மரத்தையே வெட்ட முடியாது. ஒரு 10 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு நல்ல அகலமான ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீ உலோகமே இல்லை அப்படின்னா அதை வெட்டணுன்னா என்ன பண்ண முடியாது, உடைக்கவும் முடியாது. வேணால் எரிக்கலாம், நெருப்பை பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை பற்ற வச்சு காட்டு தீ தான் காடுகளை அழிச்சிருக்குமே தவிர அந்த காலத்தில் மனிதர்களால் காடுகளை அழிக்க முடியாது. காட்டு தீ எல்லா காடுகள்லையுமே வரும்னு சொல்லவும் முடியாது, எல்லா காடுகள்லையும் காட்டு தீ வரும்னு சொல்லவும் முடியாது. அப்படி கடந்த கற்காலங்களில் மக்கள் கஷ்டப்படவே இல்லை, ஜாலியாக இருந்தாங்க. இந்த உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க பாருங்கள், அன்னைக்கு தான் என்னாச்சு, உலோகங்களை அடிப்படையாக கொண்ட பல தொழில்கள் உருவாச்சுது. தச்சு தொழில் உருவாச்சுது, மண்பானை செய்கிறது, நல்ல பக்காவான மண்பானை செய்கிறது, அப்புறம் போர் கருவிகள் செய்கிறது, இப்படி அப்புறம் வீடு கட்டுறது, பாறைகளை உடைக்கிற வேலை, பாறைகளை உடைச்சி அப்புறம் சிற்பம் செய்கிறது, சிற்பக்கலை, இப்படி உலோகங்களை அடிப்படையாக கொண்டு பல தொழில்கள் உருவாச்சுது. மரங்களை வெட்டி போட்டு செஞ்சாங்க.
அது வரைக்கும் போட்டு கூட செஞ்சுருக்க மாட்டாங்க. கற்காலங்களில் போட்டே கிடையாது. வேணால் மரங்களை போட்டு கூட மரங்களை வெட்டி தானே நீ வந்து கடலில் போடணும். வெட்டுறதுக்கு தான் உனக்கு அருவா கிடையாது. கற்காலங்களில் வந்து கடலில் போய் மீன் கூட பிடிக்க மாட்டாங்க. கடலுக்குள்ளே போய் படகுல போகிற வழக்கம் அதெல்லாம் கிடையவே கிடையாது கற்காலங்களில். எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் மரங்களை வெட்டி ஒன்றோட ஒன்று கட்டி அது கடலில் மிதக்க விட்டு அது மேலே உட்காந்து கொஞ்சம் தூரத்துக்கு போய் மீன் பிடிச்சிருப்பாங்க. ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டாங்க. உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனித வாழ்க்கை கஷ்டமாக மாறுது. இன்னொருத்தருக்கு கீழேருந்து வேலை பார்க்குற நடைமுறையுமே உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் வருது. நீ கற்காலங்களில் நீ இன்னொருத்தருக்கு கீழேருந்து வேலையை கற்றுக்கிறதுக்கு அங்கே ஒரு வேலையுமே கிடையாது. ஏன்னா சக்கரமே எப்போ கண்டுபிடிக்கிறாங்க? உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் கண்டுபிடிக்கிறாங்க. சக்கரத்தை உலோகத்தின் உதவி இல்லாமல் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? மரத்தை வெட்ட முடியுமா? உளி இருக்கா? உளிங்கிறது ஒரு உலோகம். அப்போ கற்காலங்களில் மக்கள் சந்தோஷமாக, அதாவது லட்சக்கணக்கான 2 லட்சம் வருஷமாக மனிதர்கள் சந்தோஷமாகவே வாழ்ந்திருக்காங்க. அப்போ மென்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க போய் வேட்டையாடி மாமிசத்தை சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அன்றைக்கி மரங்களே வெட்டப்படலை. மனிதர்கள் எப்போ உலோகத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் மரத்தை வெட்டுறாங்க. அந்த அருவா கத்தியெல்லாம் கண்டுபிடிச்சி தான் மரத்தை வெட்டுறாங்க. அது வரைக்கும் மனிதர்களால் ஒரு மரத்தை வெட்ட முடியுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த உலகம் எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும். உலகம் முழுக்க காடுகளாக இருந்திருக்கும். இப்போ நாம் வசிக்கிற இந்த திண்டிவனம், விழுப்புரம், தமிழ்நாடு, மதுரை, இது எல்லாம் காடு. கற்காலங்களில் ஒரு 3000 உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் நாம் இன்றைக்கி வசிச்சுக்கிட்டு இருக்கோம்ல தமிழ்நாடு, இதெல்லாம் மிகப்பெரிய காடு. தமிழ்நாடு, கர்நாடகா, அப்புறம் வந்து இந்தியா, இது எல்லாமே சமவெளி காடுகள். எவ்வளோ ஆறு இருந்திருக்கும், எவ்வளோ ஏரிகள், இயற்கையான ஏரிகள், நீர்நிலைகள் இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். இது எல்லாம் உலகம் முழுக்க காடு தாங்க. இங்கே மக்கள் வசிக்கிற இடமே எல்லாமே கற்காலங்களில் காடு. மரங்களை மனிதர்கள் கற்காலங்களில் வாழும்போது வெட்டப்படவே இல்லை. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படும் வரை, உலோகங்களை மனிதர்கள் கண்டுபிடிக்கப்படும் வரை அவர்களால் ஒரு மரத்தை வெட்ட முடியும்னுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. மரத்தை வெட்ட முடியுமா? வெட்டுதல் என்கிற வார்த்தையே கிடையாது. உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வெட்டுதல்ங்கிற வார்த்தையே உருவாகுது. இந்தியா முழுக்க காடுகளாக இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த காட்டில் என்ன இருக்கும்? பழங்களை தருகிற மரங்கள் இருந்திருக்கும். பலா மரம் இருந்திருக்கும், வாழை மரம் இருந்திருக்கும், மாமரம் இருந்திருக்கும், கொய்யா மரம் இருந்திருக்கும். அப்போது இவங்க போய் ஒரு மாமிசத்தை தான் வேட்டையாடி சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாது. இயற்கை, ஏன்னா அவங்களுக்கு வன்முறை உணர்ச்சி, ஒரு மனிதர்கள் மீது வெறுப்பே கிடையாது. மனிதர்கள் மீது அன்பு பாசம் வச்சிட்ருக்கிற ஒரு மனிதர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு உயிரை கொன்று தான் சாப்பிட்ணும், மானை கொன்று தான் அதை சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அன்பு அதிகமானவர்கள் அவர்கள். எப்போ மனிதர்கள் வந்து வன்முறையாளர்களாக மாறுகிறார்கள், கெட்டவர்களாக மாறுகிறார்கள்னா, இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு ஒருத்தர் கீழேருந்து வேலை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு வாரத்தில் 2 நாள் தான் நீ விடுமுறை, அன்னைக்கு மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருக்கணும், மற்ற நாள்லாம் வேலைக்கு வந்துடணும். வேலைக்கு வந்து ஒரு தச்சு தொழிலானா நாள் முழுதும் டங்கின்னு அந்த பலகையை போட்டு அடிச்சுட்டு கிடக்கணும். அதுவே ஒரு சிற்ப தொழிலாளி பாறையை உடைக்கிற வேலைன்னா அவர் அந்த வேலையை பார்த்துட்ருக்கணும். நாள் முழுதும் டங்கின்னு ஒரே வேலை. அப்போ தான் மனிதர்கள் மீது வெறுப்பு, வாழ்க்கையே பிடிக்காமல் போச்சு. மனிதர்கள் அன்போடு பேசிக்கொள்வதற்கு அங்கே வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. அந்த மாதிரி உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனித உறவு முறைகள் கெட்டுப்போச்சு. மனிதர்கள் மீதே மனிதர்களுக்கு கோபம், பழி உணர்ச்சி. தொழில்னு போகும்போது மனிதர்கள் பழகுவதற்கு அங்கே வாய்ப்பு இல்லாமல் போச்சு. பழகிறதுலே வன்முறை வந்து போச்சு. நீ பெரியவரா, நான் பெரியவரா, தொழிலில் யார் பெரியவரோ அவருக்கு புகழ், மற்றவங்களுக்கு அவமானம். அதுபோல் அப்படி அந்த மனித உறவுகள் விரிசல் அடைய ஆரம்பிச்சு, வெறுப்பு அதிகமாச்சு. அப்போ தான் மனிதர்களுக்கு அந்த கொலை உணர்ச்சி, மனிதர்கள் மீது மனிதர்களுக்கே பழி உணர்ச்சி, வன்முறை உணர்ச்சி. அப்போ தான் என்ன ஆகுது? மாமிசம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொலை உணர்ச்சி இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த கோபத்தை வந்து பிற உயிரினங்கள் மீது காட்டுறாங்க. மனிதர்கள் தனக்கு மனிதர்கள் மீது இருக்கிற அந்த கோபம் இருக்குல்ல, மனிதர்கள் தங்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்குகிறாங்க. பெண்களுக்கு ஆண்கள் மீது உள்ள கோபம். பெண்களுக்கு அந்த தொழில் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அந்த காலத்துலேயும் சரி, தச்சு தொழில் அல்லது எந்த ஒரு கோயில் கட்டுறது அல்லது கட்டடம் கட்டுறது, கடினமான எந்த தொழிலையும் பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தொழிலை கற்றுக்கணுன்னா போய் ஆண்கிட்ட போய் தான் கற்றுக்கணும். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு வேறு அந்த காலத்தில் வந்து 10-15 பிள்ளைகளை பெற்றுப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைகளை பார்க்குறதே பெண்களுக்கு மிகப்பெரிய வேலை. அப்போ அது உணவு சமைக்கிற வேலை. அப்போ அவங்களால ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு.
வாய்ப்பு இல்லாமல் கற்றுக்கணுன்னா ஒரு ஆம்பளைக்கிட்ட போய் தான் கற்றுக்கணும். இந்த தொழில் எல்லாமே கொஞ்சம் முரட்டுத்தனமான தொழில். அப்புறம் பெண்களுக்கு இந்த குழந்தையை வளர்ப்பது, குழந்தையை பெற்றுக்கொள்வது, உணவு சமைப்பது, இப்படி அவங்க வேலை. அதே நேரத்தில் விவசாயம் பார்த்துருப்பாங்க. விவசாயம் ஆண்கள் பெண்கள் இருவரும் பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாக அன்றைய காலத்தில் இருந்திருக்கு. இப்படி பெண்கள் அப்போ கடினமான தொழிலை செய்கிற ஆண்கள் உயர்ந்து விட்டார்கள். பெண்கள் வீட்டிலே இருக்கிறாங்க, பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கிட்டு அதை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்க தாழ்வானவர்களாக ஆகிவிட்டார்கள். தொழில் திறமையோடு ஒப்பிட்டு தொழில் திறமையை அடிப்படையாக கொண்டு ஆணும் பெண்ணையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதில் பெண்கள் தாழ்வாகவும் ஆண்கள் உயர்ந்தவர்களாகவும் எப்போ ஆகுறாங்க? உலகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு. உலகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு உள்ள அந்த கற்காலங்களில் பெண்கள் தான் உயர்வாக இருந்திருக்காங்க. ஏன்னா அப்போ எந்த தொழிலுமே கிடையாது. இந்த தச்சு தொழில், பாறையை உடைக்கிறது, கட்டடம் கட்டுறது, எந்த வேலையுமே உலகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் கிடையாது. மரம் வெட்டுறது, எந்த தொழிலுமே கிடையாது. அப்போ ஆணும் பெண்ணும் அதாவது மனிதர்களால் கஷ்டப்படவே முடியாது. அப்போ அந்த காலத்தில் பெண்கள் தான் வியப்பிற்குரியவர்களாகவும் உயர்வான இடத்துல இருந்திருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு எந்த வேலையுமே மனிதர்களால் பெருசாக கஷ்டப்படவே முடியாது. மரத்தை கூட வெட்ட முடியாது. மரத்தை வெட்ட முடியுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரு கிணறு நோண்ட முடியும், கிணறுன்னு ஒன்று இருக்குதா, ஒரு பாறையை உடைக்க முடியுமா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. உலோகத்து கடப்பாறை எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது பெண்களுடைய வேலை அந்த கற்காலத்தில் என்னவாக இருந்திருக்கும்? குழந்தைகளை பெற்றுக்கிறது, அவங்கள வளர்க்குறது. நிறைய குழந்தைகள் கூட பெற்றிருப்பாங்க. 5-6 குழந்தைகள், 10 குழந்தைகள் கூட அவங்க பெற்றிருந்துருப்பாங்க கற்காலங்களில். அப்போ ஆணின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? பெண்ணுக்கு உதவியாக இருக்கிறது தான். பெண் கூடவே இருக்கணும், பெண்ணுக்கு உதவியாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி தொழிலே கிடையாது. கற்காலங்களில் தொழில் என்பது என்னென்னா உணவை தேடுவது தான். ஆணும் பெண்ணுக்கும் ஒரே தொழில் தான், உணவை தேடுவது. விவசாயம் பண்ணுறதுங்கிறது சமவெளியை உருவாக்கி அதில் விவசாயம் பண்ணுறது. அன்றைக்கி விவசாயமே வேறு மாதிரி இருந்துச்சு கற்காலங்களில். ஏன்னா விவசாயம்னா என்ன? சமவெளிகளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயிர்களை நடுவீங்க, மரங்களை நட்டு அதில் பழங்கள் காய்கறிகளை பறித்து சாப்பிடுவீங்க. நீங்கள் கற்காலங்களில் மரத்தையே வெட்ட முடியாது, எல்லாமே காடுகளாக இருந்தது. அப்போ அன்றைக்கி இருக்கிற விவசாயம் எப்படி? அந்த காடுகளை அழிக்கவும் முடியாது. ஏன்னா உலகத்தாலான ஆயுதங்கள் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த காடுகளாக தான் அது இருந்தது. காடுகளுக்கு இடையில் நீ ஏதாவது பழ கொட்டைகளை விதைச்சி அதை வளர வச்சு அதுலேருந்து ஏதாவது பழத்தை சாப்பிட்ணும். இதுதான் அன்னைய கற்கால விவசாயமாக இருந்தது. அப்போது ஆணும் பெண்ணும் செய்கிற வேலை அதுதான், அவ்வளோதான். அங்கே கஷ்டப்படவே முடியாது. ஆண்களாலையும் கஷ்டப்பட முடியாது, பெண்களாலையும் கஷ்டப்பட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்கள் தான் வியப்பாக தெரிஞ்சாங்க. ஏன்னா பெண்கள் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. இப்போ ஒரு 4-5 குறைஞ்சி 10 பிள்ளைகளாவது பெற்றெடுத்துருவாங்க. அந்த 10 பிள்ளைகளை வளர்க்கணும், அதுக்கு உதவியாக ஆண்கள் இருப்பாங்க. ஆண்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடும்போது பெண்களுடைய வாழ்க்கை கற்காலங்களில் வியப்பிற்குரியதாக இருந்துச்சு. அதனால் பெண்கள் உயர்வான இடத்துல இருந்தாங்க. யார் உயர்வான இடத்துல மனித வாழ்க்கையில் இருப்பாங்கன்னா, யார் வியப்பிற்குரிய வேலைகளை செய்கிறார்களோ அவர்கள் தான் உயர்வான இடத்துல இருப்பாங்க. அப்போ அந்த கற்காலங்களில் ஒரு கடினமான தொழில்னு எதுவுமே கிடையாது. உணவை தேட தான் செஞ்சாங்களே தவிர ஒரு விவசாயங்கிறதே அங்கே வேறு மாதிரியாக இருந்தது. அங்கே எல்லாமே காடுகளாக இருந்தது, சமவெளி காடுகளாக இருந்தது. சமவெளி காடுகளுக்கு இடையில் நீங்கள் காய்கறிகளை தருகிற, பழங்களை தருகிற விதைகளை நட்டு அதை வளர்த்து அதிலேருந்து உணவை பெற்றுக்கொண்டார்கள். அவ்வளோதான். உலகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மரங்களை வெட்டி சமவெளியாக மாற்றி நிலத்தை உழுது அப்புறம் நெல் கோதுமையெல்லாம் விளைவிக்கிறாங்க. அது உலகம் கண்டுபிடிச்ச பிறகு தான். உலகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் இங்கே மரங்களை வெட்டவே முடியாது. அதனால் காடுகள் தான் இருந்தது, எல்லாமே சமவெளி காடுகளாக இருந்தது. அப்போ உணவை தேடுகிற எங்கேயாவது மரம் இருக்குதா, அங்கே பழம் இருக்குதா அப்படின்னு தான் தேடிக்கிட்டு தான் போவாங்க. அங்கே கஷ்டப்படுற வேலை எதுவுமே கிடையாது. உணவை தேடுவது. அப்புறம் இவங்களே இருக்கிற இடங்களில் அந்த விதைகளை நட்டு மரங்களை வளர்த்து தண்ணி வசதி அங்கே அற்புதமாக இருந்திருக்கும். இந்தியா முழுக்க இன்றைக்கி சமவெளிகளாக இருக்குது. மக்கள் வசிப்பிடம் எல்லாம் சமவெளிகளாக இருக்குது. ஆனால் கற்காலங்களில் ஒரே மரங்களாக இருந்தது. எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும், எவ்வளோ மழை பெஞ்சிருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போது பசுமைக்கு பஞ்சமே கிடையாது கற்காலங்களில். அப்படி இருக்கும்போது நிறைய மரங்கள் இருந்தது, பழ மரங்கள் இருந்திருக்கும். பழ மரங்களிலிருந்து உணவை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு உயிரை கொன்று தான் இறைச்சியை சாப்பிட்டு தான் வயிறை நிரப்பணுங்கிற அவசியம் கற்காலங்களில் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், கற்காலங்களில் வாழ்ந்தவர்கள் அறிவுபூர்வமாக இருந்தார்கள் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் அறிவுடையவராக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். பெண்கள் கற்காலங்களில் உயர்வாக இருந்தார்கள். ஏன்னா அன்னைக்கு ஆண்களுக்கு கடினமாக உழைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. உலோகங்கள் இல்லாததால் அவங்களால பெண்கள் என்ன செய்கிறாங்களோ அதை தான் இவங்களும் செய்யணும். பெண்கள் என்ன தொழில் செய்வாங்க? உணவை தேடுறது. அதே வேலையை தான் ஆண்களும் செய்வான்.
அன்றைக்கி ஆணையம் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கும்போது பெண்கள் தான் வியப்பாக தெரிஞ்சாங்க. ஏன்னா பெண்கள் வந்து ஒரு 10 குழந்தைகளை பெற்றுப்பாங்க குறைஞ்சது. அவங்கள வளர்க்கணும், அவங்கள வந்து வளர்க்கணும், பத்திரமா பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது புள்ள குட்டிகளை பெற்கிறது அதெல்லாம் ரொம்ப கடினமான வேலை. அப்போ அது பெண்களுக்கு உதவியாக இருந்தாங்க. பெண்கள் வந்து ஆண்களின் பார்வையில் ரொம்ப வியப்பாக தெரிஞ்சாங்க, பிரமிப்பாக தெரிஞ்சாங்க. பெண்களோடு ஒப்பிடும்போது ஆண்கள்னால் சும்மா ஒரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 10 குழந்தைகளை பெற்றாங்கல்ல, அதை வளர்க்குறது, இரவும் பகலும் பார்க்கணும். அதுக்கு பெண்களின் உதவியாளர்களாக ஆண்கள் இருந்தாங்க. எப்போ இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் இந்த உலோகத்தை அடிப்படையாக கொண்ட தொழில் ஆண்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அது கடினமாக இருக்குது. உலோகத்தை அடிப்படையாக கொண்ட தொழிலுங்கிறது எது? இந்த பாறையை உடைக்கிறது, கிணறு தோன்றுறது, மரத்தை வெட்டுறது, வெட்டப்பட்ட மரத்துலேருந்து கதவு ஜன்னல் செய்கிறது. இதையெல்லாம் செய்யும்போது பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வெறுமனே குழந்தைய பெற்று அந்த குழந்தைகளை வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பெண்களையும் ஆண்களையும் இப்போ ஒப்பிட்டு பார்க்குறாங்க. உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு, உலோகத்தை அடிப்படையாக கொண்ட பல தொழில்கள் உருவான பிறகு பெண்களையும் ஆண்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ ஆண்கள் தான் ரொம்ப கடினமான வேலையை செய்கிறாங்க. ஆண்களுடைய வாழ்க்கை தான் ரொம்ப கடினமானது, வியப்பு நிறைந்தது அப்படியும் பார்க்கும். ஆண்கள் உயர்வானவர்களாகவும் ஆதிக்கம் ஆகிட்டார். அப்போ ஆண்களின் சர்வாதிகாரம் அங்கு நிலைநாட்டப்படுகிறது. பெண்கள் அடிமைகளாக ஆகி போனார்கள் உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டவர். கற்காலங்களில் பெண்கள் தான் உயர்வாக இருந்தாங்க. ஏன்னா கற்காலங்களில் ஆண்களோடையும் பெண்களோடையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பெண்களுடைய வாழ்க்கை தான் கடினமானதாகவும் வியப்பு நிறைந்ததாகவும் இருந்தது. அதனால் பெண்கள் உயர்வாக இருந்தாங்க. யார் வந்து உயர்வாக இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வியப்பாக தெரிகிறவர்கள், கடினமாக உழைப்பவர்கள், கடினமான வாழ்க்கை. கற்காலங்களில் பெண்களுடைய வாழ்க்கை தான் கடினமாக இருந்தது. கற்காலம் 1,00,000 வருஷமாக. அப்போ இப்போ அடிமைத்தனங்கிறதே உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். உலோகத்தை அடிப்படையாக கொண்ட பல தொழில்களை செய்யும்போது அதுக்கு பிறகு ஆண்களையும் பெண்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் அந்த எண்ணத்தை வந்து ஆண் நிலைநாட்டிக்கிட்டே இருக்கணும், தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். அப்போ அதற்கு எதிராக பெண்கள் தலை தூக்கும்போது அவளை அடித்து உட்கார வைக்கணும். இப்போ தான் வன்முறை உருவாகுது. வன்முறை உணர்ச்சி, அன்பு பாசத்துக்கு அங்கே இடம் இல்லை, பிறர் அவமானப்படுத்தப்படுகிற நடைமுறையே இந்த உலகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உருவாகுது. இப்படி தான் மனித வாழ்க்கை உலகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த மனித வாழ்க்கை கடினமாக மாறிப்போச்சு. அப்போ தான் மனிதர்கள் மீது வெறுப்பு வந்துருச்சு, பழி உணர்ச்சி வந்துருச்சு. அப்போ சாபம் விட ஆரம்பித்தாங்க. மனிதர்களின் மீது சாபத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து ஒரு தொழிலை கற்றுக்கணுன்னா பிறரிடம் உட்காந்துக்கிட்டு தொழிலை கற்றுக்கணும். நாள் முழுதும் தொழில் போட்டி வேறு வந்துடும். நாள் முழுதும் தொழில்னு என்னென்னா, கடந்த காலங்கள்லாம் வந்து இந்த மின்சாரம் கிடையாது. அதனால இரவு ஆனால் வேலையை முடிச்சிருவாங்க. இரவு 7 மணி ஆச்சா, இருட்ட ஆரம்பிச்சிச்சா வேலையை முடிச்சிருவாங்க. அது ஒரு அமைதியை கொடுத்துச்சு, நல்லா தூங்குவதற்கு வாய்ப்பு கிடச்சிது. என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் இரவானால் வீட்டில் நல்லா தூங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, விடிஞ்சால் தான் வேலையை பார்க்க முடியும். இரவு 7 மணிக்கு மேலே அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா பகலில் கஷ்டப்பட்டு எப்போ பார்த்தாலும் தொழில்னு பார்ப்பாங்க. இருட்ட ஆரம்பிச்சிச்சா இதுக்கு மேலே தொழில் பண்ண முடியாது, மின் விளக்குகள் கிடையாது. அதனால் வெறும் நெருப்பு வெளிச்சத்தில் பல வேலைகளை செய்ய முடியாது. அதனால் இரவானால் நல்லா தூங்க ஆரம்பித்தாங்க. நல்லா ஓய்வு கிடச்சிது, ஓய்வு உழைப்பு அப்படி தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இரவு மின் விளக்கெல்லாம் கண்டுபிடிச்சி இரவு 10-11 மணி வரைக்கும் ஆகிடுது தூங்குறதுக்கு. காலைல வேறு 5:30 4 மணிக்கெலாம் வேறு எந்திக்கணும். இப்படி ரொம்ப கஷ்டமாக போகுது. மனிதர்கள் தானே இப்படி ஒரு வாழ்க்கையை உருவாக்குனாங்க. அப்போ மனிதர்கள் மீது தானே நமக்கு வெறுப்பு வரும். இந்த ஒரு வாழ்க்கைக்கு என்ன காரணம்? நிம்மதியாக தூங்க முடியாத ஒரு வாழ்க்கைக்கு என்ன காரணம்? அதனால் என்ன ஆகுது? சோர்வாக இருக்குது, வேலைனாலே சோர்வாக இருக்குது. அதனால் விடுமுறை கிடைக்காதன்னு மக்கள் ஏங்குறாங்க. விடுமுறை தாங்க வாழ்க்கை முறை. விடுமுறை தினத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படி தான் நம்ம வாழணுமே. விடுமுறை தினம் எப்படி இருக்குது அந்த மாதிரி வாழ்க்கையே இருக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கவே கூடாது. கற்காலங்கள் வரைக்கும், கடந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி கற்காலம், அது வரைக்கும் கற்காலமாக இருந்தது. கற்காலம் வரைக்கும் 1,00,000 மனிதர்களின் வரலாறு 1,00,000 வருஷம் இல்லை 2 லட்சம் வருஷமாக மனிதர்கள் வந்து கற்காலமாகத்தான் அது இருந்தது. கற்காலங்களில் மக்கள் விடுமுறை தினமாகத்தான் இருந்தது. அங்கே யாரும் யாருக்குள்ளேயும் வேலை பார்க்கல. அதனால் எல்லா நாளும் அவங்களுக்கு லீவு தான். ஒரே சந்தோஷம், மென்மையாக இருந்தாங்க. காதல், அன்பு, பாசம், நட்பு, அறிவுபூர்வமான வாழ்க்கை. இந்த நெல்லெல்லாம் உலகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மரங்களை வெட்டுகிறார்கள், சமவெளிகளை உருவாக்கி நெல்லை விதைக்கிறாங்க. சமவெளிகளை உருவாக்கி கலப்பை கண்டுபிடிச்சி
நிலத்தை உழுது நெல்லை விதைக்கிறார்கள். ஒரு உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு நெல்லை சாப்பிட்டா என்னாகும்? நோய் வரும். மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. மூளை சுத்தமாக வேலை செய்யாது நெல் சாப்பிட்டா. அது மாதிரி மாமிசம் சாப்பிட்டா மூளையும் வேலை செய்யாது. அரிசி சாப்பிட்டா மூளை வேலை செய்யாது, உறுப்பு வேலை செய்யாது. இப்போ சுகர்னால் என்ன? அந்த உறுப்பு வேலை செய்ய மாட்டேங்குது. அது சார்ந்த ஆஸ்மானா என்ன? நுரையீரல் வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த மாரடைப்புனா என்ன? இதையும் வேலை செய்ய மாட்டேங்குது. காரணம் இந்த உணவு. இந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா ஒவ்வொரு உறுப்பும் வேலை செய்யாது. அது மூளையும் வேலை செய்யாது. மூளை வேலை செய்யாத போது தான் நமக்கு அது உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது. மூளை என்ன எதன் வழியாக உண்மை தெரிஞ்சுக்குது? இந்த கண்கள் மூலமாக ஒரு பார்க்குற ஒரு விஷயத்த அது புரிஞ்சிக்குது, கேட்குற ஒரு வார்த்தைகளை புரிஞ்சிக்குது. மூளை எப்படி வேலை செய்யுது? இந்த ஐம்புலன்கள் வழியாக வேலை செய்கிறது. பார்க்குற ஒரு விஷயத்தில் எது உண்மை எது பொய், அப்புறம் கேட்குற ஒரு விஷயத்துலேருந்து எது உண்மை எது பொய், அது மாதிரி பேசுகிற வார்த்தை, இது மாதிரி ஐம்புலன்கள் வழியாக மூளை தனது வேலையை செய்கிறது. இந்த உடம்பே வேலை செய்ய மாட்டேங்குது. நீ தப்பான எப்படி பெட்ரோல் பைக்கில் நீ டீசல் போட்டால் எப்படி அந்த பெட்ரோல் அந்த வண்டி ஓடாதோ, இன்ஜின் சீஸ் ஆகிடுமோ, அதுபோல் மனிதர்கள் தாவர உண்ணிகள். மனிதர்கள் அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த மாதிரி தானியங்களை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்னாச்சுன்னா மனித உடம்பு வேலை செய்யாது. மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யாத போது தான் அந்த உண்மைகளை புரிஞ்சிக்க முடியல. அப்போ தான் மூட நம்பிக்கைகள் ஏற்படுது. மூளை வேலை செய்யலை அப்படிங்கிறது தான் மூட நம்பிக்கை. காரணம் அவங்க சாப்பிட்ட உணவு. என்ன உணவு சாப்பிட்டாங்க? தானியங்களை எப்போ சாப்பிட்டாங்க? அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு சாப்பிட்ட உணவு. ஏன்னா அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் விளைய வைக்கணும்னா சமவெளி தேவை. சமவெளியை உருவாக்கணும்னா மரங்களை வெட்டணும். மரங்களை வெட்ட உலோகத்தாலான அருவா, கத்தி இதெல்லாம் தேவை, மண்வெட்டி இதெல்லாம் தேவை. அப்போ தான் உங்களால் சமவெளியை உருவாக்கி அதை நிலத்தை உழணும்னா உலோகத்தாலான கருவிகள் இருந்தால் தான் நிலத்தை உழுது இந்த தானியங்கள், நெல், கோதுமைகளை விளைய வைக்க முடியும். அப்புறம் அதுக்கு உப்பெல்லாம் தேவை. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற வழக்கமே இந்த உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் உருவாகுது. இந்த மாதிரி மனித வாழ்க்கை கடினமாக மாறுது. இந்த உப்பு போட்டு சமைக்கிற இந்த வழக்கம், இந்த நெல், கோதுமை, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடும்போது உடம்பு வேலை செய்ய மாட்டேங்குது, மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. உடம்புல தானே மூளையும் இருக்குது. அப்போ தான் உண்மைகளை புரிஞ்சிக்க முடியல. அப்போ தான் மூட நம்பிக்கைகள் ஏற்படுது. அப்போ தான் எதை சொன்னாலும் உண்மைன்னு நம்புகிறாங்க. கற்பனைக்கு நிஜத்துக்கு வித்தியாசம் தெரியல. கற்பனையாக ஒரு கதை சொன்னால் அதை உண்மைன்னு நம்புகிறாங்க. அது பொய், அப்படியெல்லாம் இருக்க சாத்தியம் இல்லை அப்படின்னா அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. காரணம் அவங்க சாப்பிட்ட உணவு. மாமிசம் சாப்பிட்டா அந்த மாதிரி முட்டாள்களாக ஆகிடுவாங்க. அவங்க மூளை வேலை செய்யாது. மாமிசம், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்டா, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்டா மூளை வேலை செய்யாது, உடம்பு வேலை செய்யாது. அதுதான் நோய்கள். அதுதான் நம்ம 40 வருஷமாக சாப்பிடணும். 40 வயசுக்கு மேலே நோய்கள் அதனால தான் வருது. உங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உங்கள் உள்ளுறுப்பு வேலை செய்ய மாட்டேங்குது, உங்கள் நுரையீரல் அவ்வளோதான், நுரையீரலில் புற்றுநோய், குடல் புற்றுநோய் அப்படின்னு உடம்புல அங்கங்கே முத்தி போயிடுது அந்த பிரச்சனை. மூளை வேலை செய்ய மூட நம்பிக்கைகள். இப்போ வேலை செய்யாத மூளைக்கு அறிவை புகுட்டணும். அதுக்கு தான் பள்ளிக்கூடம். செயற்கை அறிவு, செயற்கை சுவாசம் போல் செயற்கை அறிவை ஊட்டுறதுக்காக தான் அந்த பள்ளிக்கூடம். கற்காலத்தில் இயற்கையாகவே அறிவு பெறப்பட்டது. கற்காலத்தில் அவர்கள் அறிவுபூர்வமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு என்ன சாட்சின்னா நமது மொழி தான் சாட்சி. இவ்வளோ அற்புதமான மொழி கண்டிப்பாக கற்காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான். அது வரைக்கும் 3000 வருஷத்துக்கு பிறகு மொழியை அழியத்தான் பார்த்துருக்கு. மொழியை அழிக்கிற வேலை தான் மனிதர்கள் செஞ்சாங்க. 3000 வருஷத்துக்கு பிறகு தான் கெட்ட வார்த்தைகளை உருவாக்கிது. இந்த உலகம் உருவான பிறகு தான் கெட்ட வார்த்தைகளை உருவாச்சுது. மனித வாழ்வில் கொலை, இப்போ கத்தி, அருவாலாம் செஞ்சாங்க. அப்போ தான் போரிடுதல், சண்டையிடுதல் அப்போ தான் அது உருவாச்சுது. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கற்காலங்களில் மனிதர்கள் போரிட வேண்டிய அவசியமே கிடையாது, சண்டையிடணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க அன்பு, பாசம் எப்போவுமே பெண்களை சார்ந்துருக்கிறாங்க. பெண்களை பாதுகாக்கணும், பெண்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னா கற்காலத்தில் மனிதர்கள் சண்டையை போட்டிருக்க மாட்டாங்க, அது போரிட்டுருக்கவே மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் தான் வியப்பாக தெரிஞ்சாங்க. பெண்களை பாதுகாக்கணும், பெண்களுக்கு உதவியாக இருக்கணும். இப்போ குழந்தைகள், அப்போ பெண்கள் தான் தலைமை பொறுப்பு கற்காலங்களில் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக கண்டிப்பாக ஆண்கள் போரிடுகிற வேலைகளை ஈடுபட்டிருக்கவே மாட்டான். பெண்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஆண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஆண்கள் செய்வாங்க கற்காலங்களில். அப்படி இருக்கும்போது பெண்களுடைய அன்னைக்கு பெண்கள் வியப்பாக தெரிஞ்ச காரணமே பெண்கள் ஒவ்வொரு பெண்களும் குறைஞ்ச ஒரு 10 குழந்தைகளை பெற்றுப்பாங்க.
பெற்றுட்டு அந்த குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். அதுதான் பெண்களுடைய வேலை. அப்படி இருக்கும்போது பெண்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஆண்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஆண்கள் சண்டைக்கு பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்கள் சண்டைக்கு போனால் கூட அறிவுரை சொல்லி இந்த மாதிரிலாம் சண்டை போடக்கூடாது, ஒழுங்காக இருக்குன்னா இரு, சும்மா ஏதாவது வம்ப வளர்த்துட்டு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிடாது அப்படின்னு சொல்லி பெண்களுடைய கட்டுப்பாட்டில் ஆண்களை வச்சுருந்தாங்க. பெண்கள் வியப்பானவர்களாக இருந்தார்கள் அந்த காலத்தில், கற்காலங்களில். அப்போ பெண்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. பெண்கள் தங்களுக்கு எதிராக அவங்க செயல்பட மாட்டாங்க. சரியாக பக்குவமாக பேசி அமைதியாக வாழ்வதற்கு. எப்போ பெண்களுடைய கட்டுப்பாட்டிலேருந்து ஆண்கள் விலகிறானோ, அவன் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறானோ, பெண்களுக்கு உதவியாளராக இருக்க வேண்டிய ஆண்கள் எப்போ தன்னிச்சையாக பெண்களின் உதவி இல்லாமல் பெண்களை புறக்கணித்து விட்டு முடிவு எப்போ எடுக்கிறானோ அப்போ தான் மனித வாழ்க்கையில் வந்து வன்முறை ஏற்படுகிறது. அப்புறம் பெண்களை கட்டுப்படுத்துறது, ஆண்கள் சொல்கிறத பெண்கள் செய்யணும் அப்படின்னு தலைகளாக அவன் மாறுறான். இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் சொல்கிறது தான் ஆண்கள் கேட்கணும். அவன் எப்போ தலைகளாக மாறுறான்? உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலகத்தை அடிப்படையாக கொண்ட பல தொழில்களை செய்யும்போது ஆண்கள் தான் பெரியவர்கள், வியப்பு நிறைந்தவர்கள், பயங்கரமான வேலைகளை செய்கிறாங்க. பெண்கள் அப்படி என்ன செய்கிறாங்க? குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்குறாங்க, அவ்வளோதான் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள். அப்படிங்கும்போது ஆண்கள் தான் விவரமானவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். அப்போ வந்து ஆண்கள் சொல்கிறது தான் பெண்கள் கேட்கணும் அப்படிங்கிற நிலைமை அப்போ தான் வருது. அப்போ தான் பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உலகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனித வாழ்க்கை மாறிப்போச்சு. உலகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்கள் சண்டையெல்லாம் போட்டிருக்கவே மாட்டாங்க. இன்னும் நல்லா பாருங்கள், போரிடவே மாட்டாங்க. உலகம் கற்காலங்களில் மனிதர்கள் போரிடவே இல்லை. போரிடுவதற்கு முதல்ல அவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குது? கல்லுங்கிறது கூட இன்றைக்கி நாம் பார்க்குற கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அது பாறைகளை உடச்சி நாம் உடைச்ச கல்லாக தான் இருக்கும். அது கற்காலங்களில் பாறையவே பெரும்பாலும் உடைச்சிருக்க மாட்டாங்க. இயற்கையாக எங்கேயாவது கற்கள் கிடைக்கலாம், சின்ன சின்ன கற்கள் கிடைக்கலாம். கற்காலங்களில் போரிடுவதற்கு கருவிகளே இல்லை, உலோகங்களாலான கருவிகளே இல்லை. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் மனிதர்களால் போரிடவே முடியாது. பெண்களுடைய கட்டுப்பாட்டில் ஆண்கள் இருந்தாங்க. பெண்கள் தான் வியப்பு நிறைந்தவர்களாக வியப்பாக பார்க்கப்பட்டார்கள். காரணம், அவர்கள் பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறார்கள். பெண்களுக்கு உதவியாளர்களாக இருந்தார்கள். பெண்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் பெண்கள் சொல்கிறத மட்டும்தான் அந்த ஆண்கள் செய்வாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக பெண்கள் வந்து போய் அவங்ககிட்ட போய் சண்டை போடு, இவங்ககிட்ட போய் சண்டை போடு, அவனை கொல்லு இவனை கொல்லுன்னெலாம் சொல்லவே மாட்டாங்க. எப்போ பெண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ ஆண்கள் வந்து பெண்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்தாங்களோ, அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்களோ, அப்போ தான் ஆண்கள் வந்து தங்களுடைய வீரத்தை பெண்கள்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக பெண்களை போட்டு அடித்தாங்க. மற்றவங்களையும் போட்டு அடித்து தான் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நடைமுறை எப்போ வருதுன்னா, பெண்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு அடிமைப்படுத்தும் போது தான் ஆண்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை வருது. அடிமைத்தனம் தான் வீரம், பிறரை அடிமைப்படுத்துவது தான் வீரம் அப்படிங்கிற நடைமுறை எப்போ வருதுன்னா, பெண்களை ஆண்கள் அடிமைப்படுத்தும் போது தான் வருது. பெண்களை அடிமைப்படுத்துவது தான் ஆண்களின் வீரம். அதுபோல் பிறரையும் அடிமைப்படுத்தணும், ஆண்களை அடிமைப்படுத்தணும். இனி எத்தனை பேர்த்த அடிமைப்படுத்துறியோ, அந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கிற யார் அதிகாரம் செலுத்துகிறார், அவர் தான் அந்த இடத்துல பெரிய வீரராக பார்க்கப்பட்டார். இப்படி நான் எதுக்காக இந்த டாபிக் ஆரம்பித்தேன் அப்படின்னா, மக்கள் வந்து சும்மா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அது வந்து சோம்பேறித்தனம் கிடையாது. சும்மா தான் இருந்தாங்க. கற்காலங்கள் கடந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கற்காலங்களில் மனிதர்கள் சும்மா தான் இருந்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க. உணவு எங்கே இருக்கோ போய் தேடினாங்க, அல்லது அவங்க வாழ்கிற இடத்துலையே ஏதாவது அவங்க சாப்பிட்ற பல கொட்டைகளை ஊனி அந்த மரஞ்செடிகளை வளர்த்தாங்க. கற்காலங்களில் கஷ்டப்படவே முடியாது. நீ கஷ்டம்னா அப்படி ஒரு வாழ்க்கை. மரத்தை வெட்டவே முடியாது, கிணறு தோண்டவே முடியாது, வீடெல்லாம் கட்டவே முடியாது, பாறையை உடைக்கவே முடியாது. ஏன்னா உலகத்தாலான கருவிகள் எதுவுமே இல்லை. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் வேலை வாங்கவே முடியாது. எப்போ இன்னொருத்தர் கீழே போய் வேலை கற்றுக்குறாங்கன்னா, வேலை கஷ்டமாக மாறும்போது தான். இதை போய் இன்னொருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டா தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்படி அந்த வேலை கடினமாக மாறுது. அப்போ தான் அதை இன்னொருத்தர்கிட்டருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற நடைமுறையே வருது. அதுதான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிற அந்த நடைமுறை. பள்ளிக்கூடங்கிறது எதுக்கு? ஒருத்தர் கற்றுக் கொடுப்பாரு, இன்னொருத்தர் கற்றுக்கணும். எப்போ மனித வாழ்க்கை கடினமாக மாறும்போது தான், நாம் மனிதர்கள் செய்கிற தொழில்கள் அனைத்தும் கடினமாக மாறும்போது தான் அதை கற்றுக்கணுன்னா நீ இன்னொருத்தர்கிட்ட போய் கற்றுக்கணும். எப்போ கடினமாக மாறுது? மனிதர்கள் செய்கிற தொழில்கள் அத்தனையும் எப்போ கடினமாக மாறுதுன்னா உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான். அது வரைக்கும் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்கள் அத்தனை பேரும் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரே வேலை உணவு தேடுதல், உணவு உற்பத்தி. அதே நேரத்தில் கற்காலங்களில் வந்து கஷ்டப்படவே முடியாது. உங்களுக்கு உலோகங்களாலான ஆயுதங்கள் எதுவுமே இல்லை.
அதனால் மரத்தை வெட்ட முடியாது, கிணறு தோண்ட முடியாது, பாறையை உடைக்கவே முடியாது, கஷ்டப்படவே முடியாது. உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த மாதிரி கஷ்டமான தொழில்கள் பல உருவாகுது. அந்த தொழில்கள் அத்தனையும் கஷ்டமாக இருக்குது. இன்னொருத்தட்ட போய் உட்காந்து அவர் சொல்லி கொடுத்தா தான் நமக்கு அது கற்றுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை எப்போ வருதுன்னா தொழில்கள் எல்லாம் கடினமாக மாறும்போது. அது உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் தொழில்கள் எல்லாம் கடினமாக மாறுது. பல தொழில்கள் உருவானதே உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். கற்காலங்களில் ஒரே தொழில் தான் இருந்து, அப்போ சமத்துவம் இருந்துச்சு. கற்காலங்களில் வெறும் உணவு தேடுறது தான், உணவு உற்பத்தி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அங்கே சமத்துவம் இருந்திருக்கு. நீ வேறு, நான் வேறு, ஏற்றத்தாழ்வே அங்கே கிடையாது. அப்போ அங்கே அதுவும் ஒரு சமாதானத்துக்கு ஒரு வழிவகுக்குது. பல தொழில்கள் உருவாகும்போது தான் நீ வேறு, நான் வேறு, நீ அந்த தொழில் செய்கிறவன், மண்பானை செய்கிறவன் குயவன், அப்புறம் தச்சு தொழில் செய்கிறவங்க ஆசாரி, அப்புறம் போர் செய்கிறவங்க மறவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த தொழில் ஒரு ஜாதியாக மாறுது. அவங்களுடைய வேற்றுமைகளை உருவாக்குது. இந்த தொழில் இருக்குல்ல, உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டவரை தான் மனித வாழ்வில் வேற்றுமைகள் புகுந்துருது. அது வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தாங்க. ஏன்னா கற்காலங்களில் மனிதர்கள் அத்தனை பேரும் ஒரே தொழில் தான் செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. நீ வேறு, நான் வேறு கிடையாது. சாதியே இப்போ கற்காலங்களில் கிடையாது. உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் சாதியை உருவாது. தொழிலை அடிப்படையாக கொண்டு தான் மனித வாழ்வில் ஏற்பட்ட அந்த வேற்றுமைகளை அடையாளப்படுத்துவதற்காக தான் சாதிகள் உருவாக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், கற்காலங்களில் மக்கள் போரிட்டு இருக்க மாட்டாங்க, அறிவுபூர்வமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு இதை விட வேறு என்ன உதாரணம் இருக்குது? ஒரு ஒற்றுமை, நீ வேறு, நான் வேறு, வேற்றுமையே கிடையாது. அங்கே தீண்டாமே கிடையாது, உயர்வு தாழ்வே கிடையாது, ஆண்டான் அடிமை அந்த இதெல்லாம் கிடையாது. கற்காலங்களில் எல்லாரும் சமம். சும்மா ஒரு கிராமமாக அங்கே எல்லாருமே சமம். இந்த பணம்ங்கிற நடைமுறையே கற்காலத்தில் கிடையாது. பணக்காரர் ஏழைங்கிற நடைமுறை, எல்லாரும் ஒரே மாதிரி சமத்துவமாக வாழ்ந்தார். தொழில் எல்லாரும் ஒரே தொழில், உணவு உற்பத்தி, உணவு தேடுதல், ஒரே தொழில். பெண்களின் ஆதிக்கம் கற்காலங்களில் இருக்குது. கற்காலங்களில் பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள். அன்றைக்கி விடுமுறை தினம் தான் வாழ்க்கை முறை, எல்லா நாளும் விடுமுறை தான். இன்னொருத்தர் கீழே போய் வேலை பார்க்கும்போது தான் அந்த நடைமுறையிலேருந்து ஓரிரு நாட்கள் உனக்கு விடுமுறை கொடுக்குறாங்க. அது உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு. கற்காலங்களில் எல்லா வேலையும் ஈஸி. உணவை தேடுறது தான் அவங்களுடைய வேலை. அவங்க வசிப்பிடம் குடிசைக்கு பக்கத்தில் ஏதாவது விதைகளை ஊனி வச்சு அதுலேருந்து வளர்கிற காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டாங்க. இதுதான் அவங்க செய்கிற விவசாயம். நெல் கோதுமையெல்லாம் அவங்க விளைவிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ விளைவிக்கவும் முடியாது. நெல் கோதுமை வேணால் சமவெளிகளாக மாற்றணும். கற்காலங்களில் மரங்களே வெட்ட முடியாது. கற்காலத்தில் மரங்களே வெட்ட முடியாதுங்கிறனால இன்றைக்கி மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சமவெளி பகுதியெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே கற்காலங்களில் காடுகளாக இருந்தது. மரங்களை வெட்டுகிற வழக்கம் உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வந்திருக்கு. அது வரைக்கும் இந்த பூமியில் மரத்தை வெட்டுகிற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்போ எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும். மரத்தையே வெட்டலைன்னா இந்த உலகமே எவ்வளோ பசுமையாக இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். உலகம் முழுக்கவே இன்றைக்கி மக்கள் வசித்து கொண்டு இருக்கிற அத்தனை பகுதியும் சரி சமவெளி காடுகளாக இருந்தது, பசுமையாக இருந்துச்சு. பசுமைக்கு பஞ்சம் இல்லை, அப்போ உணவுக்கும் பஞ்சம் இல்லை. அவங்க போய் வேட்டையாடி தான் திங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு மாட்டை எப்படி வேட்டையாடி இருப்பாங்க? உங்ககிட்ட அருவா இல்லை, கத்தி இல்லை, உலகத்தாலான எந்த ஒரு ஆயுதமுமே இல்லை. ஒரு மாட்டை நீங்கள் எப்படி வேட்டையாடுவீங்க? ஒரு மாட்டை கல்லால் அடித்து கொல்லுவீங்களா? கட்டி போட்டு கல்லால் அடித்து தலையில் அடித்து கொல்லுவீங்களா? கொன்ன பிறகு அதை என்ன பண்ணுவீங்க? அந்த தோலை எப்படி உரிப்பீங்க? ஒரு ஆட்டு தோலையை கூட இருக்கட்டும், உங்கள்கிட்ட கத்தி எதுவுமே இல்லைன்னா ஒரு ஆட்டு தோலை எப்படி உரிப்பீங்க? ஒரு ஆட்டை கதற எப்படி கொல்லுவீங்க? ஒரு கத்தி எடுத்து சரக்குன்னு அறுத்துடலாம். ஆனால் கத்தியே இல்லாத கற்காலங்களில் ஒரு ஆட்டை எப்படி கொல்லுவீங்க? சரி, கோழியவாது தலையை திரிகிடலாம், ஒரு ஆட்டை எப்படி கொல்லுவீங்க? கல் எடுத்து அடின்னு அடித்து அல்லது தண்ணிக்குள்ளே முக்கி கொடூரமாக அது துடிக்கிற அந்த அளவுக்கு கொடூர மனம் படைத்தவர்களாக அவர்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு கொடூர மனம் படைத்தவர்களாக மனிதர்கள் மாறுவதற்கு என்ன காரணம்? அவங்க யாராலேயாவது பாதிக்கப்படணும், சித்திரவதைப்படுத்தப்படணும். அப்போ தான் மனசுக்கு கொடூரமாக மாறும். எப்படி கொடூரமாக மனித மனம் மாறுகிறது என்றால், இப்போ அவங்கள வேலை வாங்குகிறோம்ல, நீ இதை செய்யணும், இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நீ 8 மணி நேரம் சொல்கிறத செய்யணும், இல்லைனா அடிப்பார். அப்புறம் தொழில் செய்ய போகணும், தொழில் கற்றுக் கொடுக்கணும், ஒழுங்காக உட்காந்து கற்றுக்கணும், அவர் சொல்கிற எல்லா வேலையும் செய்யணும், நாள் முழுதும் அந்த தொழிலே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். செய்யலைன்னா அவர் திட்டுவார், அடிப்பார், சேர்த்துக்க மாட்டார். இப்படி மனித வாழ்க்கையை மனிதர்களாலே அச்சுறுத்தப்படுவதன் மூலமாக தான் மனிதர்களுக்கு எதிராக மாறுறாங்க. அப்போ தான் இந்த மாதிரி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக ஆடு மாடுகளை கொல்லுறது.
கற்காலங்களில் மாமிசம் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. சாப்பிடும் அது ஒரு மாட்டையோ ஆட்டையோ கொல்றதும் கடினம், அப்புறம் தோலை உரிக்கிறது கடினம். அது அப்புறம் உப்பும் கிடச்சிருக்காது அந்த காலத்தில், சக்கரங்களே கண்டுபிடிக்கப்படலை. இப்போ கடற்கரையில் போய் உப்பு இல்லாமல் நீ ஒரு மாமிசத்தை எப்படி மாமிசம் சாப்பிடுங்கிற அவசியம் என்ன வந்திருக்குங்கன்றேன். ஒன்று கற்காலங்களில் எல்லாமே இன்றைக்கி நம்ம வாழ்கிற பகுதி எல்லாமே சமவெளி காடுகள், அடர்ந்த காடுகள். இதுக்கிடையில் தான் பசுமையான சூழ்நிலைக்கு இடையில் தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அந்த மரங்களில் கிடைக்கிற பலா மரங்கள், வாழை மரம், கொய்யா மரம், இதுக்கிடையில் மரங்கள், பழங்களை தருகிற மரங்கள், இதுலேயே அவங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு உணவு கிடச்சிருது. அவங்க போயிட்டு மாமிசம் சாப்பிட்டா தான் இவங்க வயிறு நிறையும், வேட்டையாடி தின்னா தான் வயிறு நிறையும். வேட்டையாடி தான் அவங்க சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்க அறிவுடையவர்களாகவே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த மொழியெல்லாம் வளர்ந்துருக்காது. தமிழ் மொழி நம்ம இன்றைக்கி பேசுகிறோமே மொழி, இப்படிப்பட்ட மொழியே நமக்கு கிடச்சிருந்துருக்காது. இவ்வளோ அற்புதமான மொழி கற்காலம் வரைக்கும் தான் அது வாழ்ந்துருக்கு. அதுக்கப்புறம் உலகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நம்ம அது வரைக்கும் கண்டுபிடிச்ச அந்த மொழியை அழிக்கிற வேலையை தான் மனிதர்கள் செஞ்சுருக்காங்க. கெட்ட வார்த்தைகள்லாம் அதுக்கப்புறம் தான் உருவாகுது. வெட்டணும், குத்தணும், அறுக்கணும் அப்படிங்கிறது உலகம் கண்டுபிடிச்ச பிறகு உருவான வார்த்தைகள். அப்போது உலகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் வெட்டணும் அப்படிங்கிற வார்த்தை உருவாது. குத்தணும், அறுக்கணும் அப்படிங்கிற, தோலை உரிக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் உலகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் உருவாகுதா. உலகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்கள் பேசிய வார்த்தைகளே மென்மையாக இருக்குது. வெட்டணுங்கிற வார்த்தையே இல்லை. கற்காலங்களில், உலகமே கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் வெட்டணுங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. குத்தணும், அறுக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ மென்மையாக வாழ்ந்திருக்காங்க. அதனால் கற்காலங்களில் மக்கள் ஜாலியாக இருந்த விடுமுறை தான். அது வரைக்கும் மனித வாழ்க்கை அற்புதமாக இருந்திருக்கு, அறிவுபூர்வமாக இருந்திருக்கு. எப்போ இந்த உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் மனித வாழ்க்கையில் அடிமைத்தனம், பெண்களுக்கு மதிப்பு குறைந்து பெண்கள் அடிமைகளாக மாறுறாங்க, ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறுகிறார்கள், அன்பு பாசம் என்பது இல்லாமல் போகிறது. நல்ல அன்பு பாசம் அப்படி வாழ்ந்திருக்காங்க கற்காலங்களில் மனிதர்கள். நல்ல அன்பு பாசத்தோட ஒற்றுமையாக மென்மையாக, எந்த கஷ்டமுமே இல்லை. இன்றைக்கி இருக்கிற தற்சமய உலகத்தில் பெற்றோர்களை பார்த்தாலே பிள்ளைகள் போய்விடுறாங்க. எப்போ பார்த்தாலும் படினா, பெற்றோர்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா, அப்பா வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா பிள்ளைகளுக்கு சந்தோஷம். வீட்டில் இருந்தால் அவருக்கு பயந்து படிக்கணும், ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இன்றைக்கி பெற்றோர்களை பார்த்தாலே பயப்படுறாங்க. மனிதர்களை பார்த்தாலே மனிதர்களுக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு மனித வாழ்க்கை கடினமாக மாறிப்போச்சு. கடினமாக மாற மனிதர்கள் மீது தான் மனிதர்களுக்கு வெறுப்பாக மாறும், வெறுப்பு வளரும். எந்த அளவுக்கு மனித வாழ்க்கை எளிமையாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு பாசம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும். மனித வாழ்க்கை கடினமாக மாறி, இப்போ முதலாளியை பார்த்தா, மேனேஜரை பார்த்தா அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். வந்தால் ஏதாவது வேலை சொல்லுவார். அவர்கிட்ட நெருங்குறதுக்கே மனிதர்கள் பயப்படுறாங்க. இப்போ மேனேஜரை பார்த்தா அவர் ஏதாவது ஒரு வேலை சொல்லுவார், முதலாளியை பார்த்தா அவர் ஏதாவது வேலை வைப்பார், அவர் கண்ணிலேருந்து மறைவாகவே இருக்கணும். அப்படி அந்த மாதிரி மேலதிகாரிகளின் ஆதரவு நமக்கு தேவையில்லை. ஏதாவது வேலை தான் அதிகமாகும். அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சாக்கா அவங்ககிட்ட நம்ம நெருங்கினாக்கா என்ன ஆகும், அவங்க நம்மளுக்கு நிறைய வேலை வைப்பாங்க. அப்புறம் வேலைன்னு தான் நம்ம அலையணும். அந்த மாதிரி அப்போ மனிதர்கள் அப்படி தான் பிள்ளைகளுக்கு என்ன ஆகுது, பெற்றோர்களை பார்த்தா அவங்க ஏதாவது வேலை வைப்பாங்க. இப்போ ஆசிரியர்களை பார்த்தா அவங்க மாணவர்களுக்கு வெறுப்பு, ஆசிரியர்களின் பார்வையிலேருந்து மறையணும். ஏன்னா நெருக்கமாக போனால் அவங்க ஏதாவது வேலை வைப்பாங்க, வாழ்க்கை கடினமாக மாறும். இந்த மாதிரி மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு வெறுப்பு. பொண்டாட்டிக்கு புருஷன் மேலே வெறுப்பு. அவன் ஏதாவது வேலை சொல்லிகிட்டு இருப்பான், அதை இதை டீ போடு, சமைச்சியா, இட்லி போய் சுட்டு கொடு, தோசை சுட்டு கொடு, டிஃபன் பண்ணி கொடு அப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான். அப்படிங்கும்போது இப்போ அவனை பார்த்தாலே வெறுப்பு. வீட்டை விட்டு எப்படா கிளம்புவான் இவன், ஐயோ வந்துட்டானா இவன், ஐயோ நிம்மதியாக 2 நாள் வெளியூர் போனான்னா, புருஷங்காரன் 2 நாள் வெளியூர் போகிறான்னா பொண்டாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பாடா தொல்லை விட்டுடா, விடுமுறை, இதுதான் விடுமுறை. அப்போ புருஷன் மேலே அன்பு வேணும் அப்படின்னா முதல்ல புருஷன் என்ன பண்ணணும், புருஷன் அவன் வேலையை அவன் பார்க்கணும், பொண்டாட்டி வேலையை பார்க்கணும். அதாவது என்ன வேலை, சமைக்கிற வேலை, துவைக்கிற வேலை. மனைவி தனது ஆடைகளை மட்டும் துவைக்கணும், தனது உணவை மட்டும் சமைக்கணும், தனது இருப்பிடத்தை மட்டும் கணவன் தனது உணவை தானே சமைக்கணும், தனது ஆடைகளை அவனே துவைச்சிக்கணும், தனது இருப்பிடத்தை அவனே தூய்மை செய்யணும். அப்போ தான்
ஒரு கணவனை பார்த்தா மனைவிக்கு பயம் வராது, வெறுப்பு வராது. இவன் ஐயோ இவன் வந்துட்டானா, வந்தால் நிம்மதியாக இருக்க விட மாட்டானே, டீ போடு டிஃபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பறானே அப்படின்னு. காரணம் என்னென்னா, நீ அடிமைப்படுத்துறதுனால மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு வெறுப்பு வரும். மனிதர்களின் பார்வையிலேருந்து மனிதர்கள் ஒழியணும், தனிமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ ஏற்படுதுன்னா, இந்த மாதிரி அடிமையாக வேலை வாங்கும்போது தான். வேலை பார்க்குற இடத்துல முதலாளி வேலை வாங்குறாரு, அவன் பார்வையில் படக்கூடாது, முதலாளியோட அந்த பார்வையில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைவாகவே இருக்காரு. அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு நெருங்கி பழகுனா அவன் அதை இதை செய்ன்னு சொல்லி நம்மளை நிறைய வேலை வாங்கிடுறான். அப்போ அவன் பார்வையிலேருந்து தப்பிக்கிறது, முதலாளியோட பார்வையிலேருந்து, மேலதிகாரிகளோட பார்வையில். வீட்டுக்கு வந்தால் புருஷங்காரன் பார்வையிலேருந்து தப்பிக்கணும். இல்லைன்னா அவன் ஏதாவது டீயை போடு, அதை போடு, இதை போடுன்னு சொல்லிட்டு கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மனிதர்கள் மீதே வெறுப்பு. பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியரின் பார்வையில், பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஆசிரியரோட பார்வை, அவர் பார்த்துட்டாருன்னா அதை இதை செய்யணும்னு வேலை வாங்கிட்டு கிடப்பார். அப்போ அவர்கிட்ட பழகிறது எல்லாருக்கும் செட் ஆகாது. தேவையில்லாமல் நிறைய வேலை சொல்லிகிட்டு இருப்பார். வீட்டுக்கு வந்தால் பெற்றவங்க அதை இதை செய்யுது. அப்போ மனிதர்களே வாழ்க்கை கடினமாக மாற மனிதர்களை தான் வேலை வாங்கி ஆக வேண்டியிருக்கு அந்த கடினமான வாழ்க்கையை வாழ்வதற்காக. அப்போ மனிதர்கள் மீது வெறுப்பு தான் அதிகரிக்கும். வாழ்க்கை கடினமாக மாற நம்ம இயந்திர அறிவியல் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சி முன்னேற்றம் போக மனிதர்களுக்கு தான் வெறுப்பு, வன்முறை, கோபம், பழி உணர்ச்சி, சாபம் எல்லாமே அதிகமாகும். அந்த சாபம் தான் இங்கே பலிக்குது. நிறைய அழிவு, ஆபத்து. இப்போ நிறைய பிரம்மாண்டமான உலகத்தை உருவாக்கும் போது அதில் நிறைய விபத்துகள் நடக்கும். கடினமாக உழைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு எப்போ பாசம் வரும் தெரியுமா? மென்மையாக இருக்கணும். அதாவது ஒரு அப்பாவா தனது குழந்தைகிட்ட வேலை வாங்கும்போது அது மென்மையான வேலையாக தான் இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் செய்யணும். 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேலையை தான் பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் கேட்கணும். அப்போ தான் பெற்றோர்களை பார்க்குறதுக்கு பிள்ளைகளுக்கு பிடிக்கும். இல்லைன்னா ஓடி ஒளிய ஆரம்பிச்சிருவாங்க. மனிதர்களை மனிதர்களின் பார்வையிலே படக்கூடாதுப்பா, ஏதாவது வேலை வாங்கிட்டே இருப்பானு, வேலை சொல்லிகிட்டே இருப்பானு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இந்த ஆம்பளை பசங்கள்லாம் பெரும்பாலும் வீட்டில் தங்க மாட்டாங்க. காரணம், வீட்டில் இருந்தால் அம்மா அப்பா ஏதாவது வேலை வாங்கிட்டே இருப்பார். ஆனால் பெண் பிள்ளைகள் அதுபோல் போக முடியாது, அதனால் வீட்டிலே மாட்டிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க நிறைய வேலை வீட்டு வேலையெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றாங்க. அவங்க செய்கிறாங்க, வெறுப்போடு தான் செய்கிறாங்க. ஆண்களாக பிறந்திருக்கக்கூடாதா, ஆம்பளைகளாக பிறந்திருக்கக்கூடாதா, ஜாலியாக சுதந்திரமாக இருக்கலாமே. நிறைய பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர ஆசைப்படுவாங்க. ஏன்னா வீட்டில் இருந்தால் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும், துணி துவைக்க வேண்டியிருக்கும், சமைக்க வேண்டியிருக்கும். இதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கே போகலாம், பள்ளிக்கூடமே பெட்டர் அப்படின்னு நினச்சி பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஆர்வம் பெண்களுக்கு அதிகமாக இருப்பது காரணம் இதுதான் காரணம். ஆனால் ஆண்களுக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருந்தால் வீட்டில் உள்ளவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஏதாவது வெளியில் விளையாட போகிறேன் அங்கே போகிறேன்னு தப்பிச்சிருவாங்க. அதுவே பள்ளிக்கூடம் திறந்துச்சுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் போய் மாட்டிப்பாங்க. அங்கே இந்த வகையில் நீங்கள் மனிதர்கள் அடிமைப்படுத்தும் போது தான் மனித வாழ்க்கை, அதுக்கு தான் விடுமுறை, அடிமை முறைக்கு தான் விடுமுறை. விடுமுறைன்னா என்னென்னா, திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மனிதர்களை அடிமைப்படுத்துவார்கள். சனி ஞாயிறு அதிலிருந்து விடுமுறை அளிக்கப்படும். அதுதான் விடுமுறைக்கான அர்த்தம். அப்போ எல்லா நாளும் விடுமுறையாக இருந்துட்டால் அடிமைத்தனமே இல்லாத ஒரு உலகத்தில் தான் எல்லா நாளும் விடுமுறையாக இருக்க முடியும். எல்லா நாளும் விடுமுறையாக இருக்க வேண்டுமென்றால் அந்த உலகம் எப்படி இருக்கும், அதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லா நாளும் விடுமுறையாக இருக்கணும், அப்போ தான் மனிதர்கள் சந்தோஷப்படுவாங்க. விடுமுறைனா மக்களுக்கு சந்தோஷம், வேலை நாள்னால் மக்களுக்கு கஷ்டம். வேலை நாளே இருக்கக்கூடாது, எல்லா நாளும் விடுமுறை நாளாக இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாமே நமக்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டும். எல்லா நாளும் விடுமுறையாக இருக்கணும். இன்னொருத்தர் கீழேருந்து வேலை பார்க்கக்கூடாதுப்பா, அதுதான்ப்பா தேவை. முக்கியமாக இன்னொருத்தர் தொழிலில் இன்னொருத்தர் கீழேருந்து வேலை பார்க்கக்கூடாது. அந்த நடைமுறை மட்டும் இருந்துட்டால் அப்போ அதுதான் விடுமுறையே. அப்போ வாழ்க்கை முழுதும் விடுமுறை. இன்னொருத்தர் கீழேருந்து நீ ஒரு தொழில் செய்யாத. அப்போ அதற்கேற்றவாறு போன்று நான் ஒரு உலகத்தை வடிவமைத்திருக்கிறேன். தனித்து நான் உருவாக்கிய அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வரப்போகுது. அதுக்கான வரைபடத்தில் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம். ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர் இருப்பாங்க. அந்த கூட்டு குடும்பத்துக்கு சொந்தமாக அப்போ 16 × 2 மொத்தம் 32 ஏக்கர் விளைநிலம் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு சொந்தமாக இருக்கும். ஆனால் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் தனித்தனியாக தான் விவசாயம் பார்க்கணும். எளிதான விவசாயத்தை பார்க்கணும். நெல் கோதுமைலாம் கிடையாது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் இயற்கையான எளிதான விவசாயம். இதை உற்பத்தி பண்ணணும், தனித்தனியாக உற்பத்தி பண்ணணும். இன்னொருத்தருக்கு இடவே இருக்கவே கூடாது.
இன்னொருத்தர் கீழே இருந்து நீங்கள் விவசாயம் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து தனது பையனை வேலை வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த அப்பா மேலே அந்த பையன்களுக்கு வெறுப்பு வரும். அப்போ அங்கே அன்பு ஏற்படாது, மீண்டும் மனித வாழ்வில் வன்முறை வந்துவிடும். அந்த மாதிரி அப்போது அதுக்காக தான் நான் தனித்தனியாக தொழில் செய்யணும். தொழிலுங்கிறது தனித்து செய்யணும். அதே வீட்டுக்கு வந்த பிறகு அப்பா வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கொட்டுவா அப்படிங்கிறாரு, அதை கோரி கொடுக்கலாம். அது கொஞ்ச நேரத்தில் முடிஞ்ச ஈஸியான வேலை. அது அம்மா கிட்ட போய் இந்த பழத்தை கொடுத்துரு அப்படின்னா அந்த வேலையை அவன் செஞ்சிடுவான். அந்த மாதிரி தான் இருக்கணும். எளிதான வேலை செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கணும். எளிதாக இருக்கும்போது அந்த மனிதர்களுக்கு உதவி செய்கிறதே நமக்கு ஆசையாக இருக்கும். மனிதர்களிடமிருந்து கேட்கிற உதவிகள் எளிதாக இருக்கும்போது மனிதர்களுக்கு உதவி செய்வதே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏங்கிட்டே நீங்கள் அந்த உதவி கேட்கலன்னு கேட்பாங்க. இன்றைக்கி மனிதர்களிடமிருந்து கேட்குற உதவிகள்லாம் இருக்குது பாருங்கள், கடினமாக இருக்கிறதுனால மனிதர்களுக்கு உதவி செய்கிறதே பெரிய தலைவலியாக போச்சு. அதனால் மனித வாழ்க்கை எந்த அளவுக்கு எளிமையாக மாறுதோ அந்த அளவுக்கு தான் மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு உள்ள அந்த பழி உணர்ச்சி, வன்முறை உணர்ச்சி, வெறுப்பு எல்லாம் குறையும். அன்பு பாசம் அதிகரிக்கும், சமத்துவம் அதிகரிக்கும், மனித வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமாக மாறும், அமைதி நிலவும். மனித வாழ்க்கை அப்போ எளிமையான மனித வாழ்க்கை என்பது என்னவென்றால் குடிசையில் வசிப்பது தான். குடிசையில் வசிப்பது அனைவரும் விவசாயத்தை பார்க்கணும். விவசாயம்தான் தொழில். அதில் அப்போ தொழில் சமத்துவம் ஏற்பட்டு விடுகிறது. ஏற்றத்தாழ்வுகள் அங்கு இல்லாமல் போகிறது. மனிதர்கள் அப்போ தான் ஒற்றுமை. இன்றைக்கி மனிதர்கள் ஒன்றுபடாமல் இருப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? பல்வேறு தொழில்கள். விவசாயத்தை தவிர்த்து விட்டு நாம் செய்கிற பல்வேறு தொழில்கள் தான் மனிதர்களின் ஒற்றுமைக்கு தடையாக இருக்கிறது. நீ இன்ஜினியர், நான் டாக்டரு, நீ கம்பவுண்டரு, நான் வந்து நர்ஸு அப்படிங்கும்போது அங்கே ஏற்றத்தாழ்வு. ஒரு டாக்டர் வந்து நர்ஸு கூட சமமாக உட்காந்து சாப்பிட மாட்டார். டாக்டர் வந்து அந்த மருத்துவமனையில் டாக்டர் பணியாற்றுறாருன்னா அந்த மருத்துவர் வந்து அங்கே வேலை செய்கிற ஒரு துப்புரவு பணியாளரோடு சமமாக இருந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்க மாட்டார். அது மாதிரி இப்போ இந்த மாதிரி உலகம் இருக்கிற வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் எதை உருவாக்குது? நர்ஸை உருவாக்குனதும் பள்ளிக்கூடம் தான், துப்புரவு பணியாளரை உருவாக்குனதும் அந்த பள்ளிக்கூடம் தான், மருத்துவரை உருவாக்குனதும் அந்த பள்ளிக்கூடம் தான். ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவதற்கான ஒரு முறைப்படுத்தப்பட்ட வழிமுறை தான் இந்த பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள். சமத்துவத்திற்கு இந்த பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் என்றைக்குமே வழி செய்யாது. சமத்துவம் பள்ளிக்கூடங்களே வேண்டாம், கல்லூரிகளே ஏன் பள்ளிக்கூடம், கல்லூரிலாம் உருவாகுதுன்னா மனித வாழ்க்கை கடினமாக மாறும்போது தான், மனிதர்கள் செய்கிற தொழில்கள் கடினமாக மாறும்போது தான் அந்த தொழில்களை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முறையாக பயிற்சி எடுக்க வேண்டும். அதற்கான பயிற்சி மையங்கள் தான் அந்த பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள். ஆரம்பகட்ட தொழில் பயிற்சி மையங்கள் தான் இந்த பள்ளிகள், கல்லூரிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பள்ளிகள், கல்லூரிகள்லாம் வந்ததுன்னா மனித வாழ்க்கை கடினமாக மாறுது. அப்போ தான் பள்ளிக்கூடங்கள் தேவைப்படுது. அந்த மனிதர்கள் செய்கிற தொழில்கள் கடினமாக மாறுது. அந்த தொழில்களை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் சின்ன வயசுலேருந்தே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு முறையாக பயிற்சி கொடுத்தா தான் கல்லூரி, அதுக்கப்புறம் இந்த தொழிலை நேரடியாக பயிற்சி பெறுவது, இப்படியெல்லாம் போனால் தான் இன்றைய வாழ்க்கையில் மனிதர்கள் செய்கிற ஒரு தொழிலை செய்ய முடியும். கடந்த காலங்களில் ஏன் பள்ளிகள், கல்லூரிகள்லாம் இல்லைன்னா அன்னைக்கு செய்கிற தொழில் இருக்குல்ல, அது கடினமாக இல்லை, அந்தளவுக்கு கடினமாக இல்லை. அதனால் பள்ளிக்கூடம் என்பது தேவையில்லை. அன்றைக்கு சும்மா அப்பா தனக்கு தெரிஞ்ச தொழிலை பையனுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதனால் வந்து அன்றைய காலத்துக்கு பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை. இப்போ எல்லா நாளும் விடுமுறை நாளாக இருக்கணும், அதுதான் மனிதர்களின் ஆசை. அப்படிங்கும்போது அப்போ அது எங்கே சாத்தியம்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியம் கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம 5 நாள் உழைச்சாகணும். அப்போ தான் இந்த உலகத்தை பாதுகாக்க முடியும், இந்த சௌகரியங்களை நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ எல்லா நாளும் விடுமுறை நாளாக இருக்கணும் அப்படின்னா இந்த சௌகரியங்களே நமக்கு தேவையில்லை. மின்சாரம் இது தேவையில்லைப்பா. இந்த மின்சாரத்தினால தான் நாங்கள் 7 நாள் மாடாக உழைக்க வேண்டியிருக்கு. மின்சாரம், அப்புறம் வந்து வீடு கட்டணும், இந்த வசதி, கார் வாங்கணும், இந்த வசதிக்காக தான் நாங்கள் உழைக்க வேண்டியிருக்கு, மாடாக அடிமையாக உழைக்க வேண்டியிருக்கு. அப்போ இதுவே தேவையில்லை எனக்கு. மனிதர்கள் மீது வெறுப்பு வர்றதுக்கு இந்த மாதிரியான இந்த சௌகரியங்களுக்காக தான் நம்ம கடினமாக உழைக்கிறோம், கடினமாக வேலை வாங்கப்படுகிறார்கள். இந்த அடிமைத்தனத்தை நாம் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம், அடிமையாக இருந்தால் இந்த மாதிரி சௌகரியம் கிடைக்கும். இந்த மாதிரி காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், பெரிய பில்டிங்கில் வசிக்கலாம், மின்சாதன பொருட்கள், டிவி பார்க்கலாம், மொபைல் ஃபோன் பார்க்கலாம். இந்த மாதிரி சௌகரியங்களை காரணம் காட்டி நம்ம அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டோம். அப்போ இந்த அடிமைத்தனத்தை இந்த சௌகரியங்களே எனக்கு தேவையில்லைப்பா. எனக்கு இந்த மொபைல் ஃபோனு, காங்கிரீட் கட்டடம் இதெல்லாம் தேவையில்லை, பஸ்ஸு, கார், லாரி இதெல்லாம் தேவையில்லை. இது எல்லாமே தீங்கு வேறு. மொபைல் ஃபோன் பார்த்தா உடம்பு கெட்டு போயிடும், டிவி பார்த்தா உடம்பு கெட்டு போயிடும், அது உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. டிவி பார்த்தா கண்ணு போயிடும், கண் பார்வை குறைந்து விடும்.
டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்த்தா மலச்சிக்கல் வரும், செரிமான குறைபாடு ஏற்படும், உடம்பு குண்டாகும். அதுமாதிரி கார் வசதிக்கு ஏற்பட்டால் காரு 2 வீலர்லலாம் போகணுன்னு ஆசைப்பட்டால் அதில் 10 லட்சம் பேர் விபத்துனால செத்து போகிறாங்க, 10 லட்சம் பேர் உடல் ஊனமடைகிறார்கள், படுகாயமடைகிறார்கள். இப்போ இந்த மாதிரி வசதிகளுக்கு அது மாதிரி செயற்கை உணவு, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும், மூட நம்பிக்கை ஏற்படும், உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது. இப்படி இது பயங்கர விளைவுகளையும் ஏற்படுத்துது. அதனால் இந்த மாதிரி வசதிக்கெல்லாம் விரும்பாமல் நம்ம நடக்கணும், ஓடணும், உட்காரணும், எழுந்திருக்கணும், விளையாடணும், ஆடணும், பாடணும், குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும். ஒரு 3 மணி நேரம் எளிதான ஒரு விவசாயம் தனியாக செய்கிற அளவுக்கு அது எளிமையாக இருக்கணும், பிறருடைய உதவி இல்லாமல். இந்த மாதிரியான ஒரு உலகம், அதற்கேற்ற ஒரு உலகத்தை தான் நான் வடிவமைச்சு வச்சுருக்கேன். சீக்கிரம் அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. சும்மா ஏதோ இவன் புலம்புறவன் நான் ஏதாவது பைத்தியக்கார மாதிரியாக புலம்புறேன், ஏதாவது மனநல பாதிக்கப்பட்டவன் மாதிரியாக பேசிகிட்டு இருக்கேன்? தெளிவாக பேசுகிறேன். என்னை விட தெளிவானவங்க இந்த உலகத்திலே இருக்க முடியாது. இந்த உலகத்தின் வழிகாட்டி நான். உலகத்தின் முதல் மனிதனில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதர்களின் லட்சியம் நிறைவேறிய அந்த ஒரு புள்ளி தான் நான். முக்கிய புள்ளியாக நான் இருந்து பேசி கொண்டிருக்கிறேன். அதனால் இங்கே எங்கேயுமே நீங்கள் என்னை கேலி பண்ணவே முடியாது. என்னுடைய கருத்துக்கள் அந்தளவுக்கு ஆணித்தரமாக இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும். என்னை எங்கேயுமே கேலி பண்ண முடியாது. அடா இவன் பைத்தியக்காரன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்கேயுமே சொல்ல முடியாது. அவ்வளோ தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஆள், இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், இயல்பான வாழ்க்கையோடு பொருந்தி போகிற ஒரு ஆள். அதனால் மக்கள் ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி இயல்பாக நான் தனியாக வித்தியாசமான ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறவனாகவும் நீங்கள் என்ன பார்க்கவே முடியாது, என்ன அப்படி சித்தரிக்கவும் முடியாது. அப்படி சித்தரிச்சிங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இயல்பான தெளிவான ஒரு ஆள் நான். கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத, ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை நான் சொல்ல மாட்டேன். அதாவது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயத்த நான் பேச மாட்டேன். ரொம்ப தெளிவாக, ஆணித்தரமாக, ஆதாரபூர்வமாக ஒரு விஷயத்தை நிரூபித்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அதனால் ஒழுங்காக சீக்கிரமாக 2040க்குள்ளே புதிய உலகத்திற்கான அந்த முயற்சியை எட்டுங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். நாம் இன்னும் 17 வருஷம் தான் இருக்குது. 17 வருஷம் கழித்து நம்ம வாழ்க்கையை மாறப்போகுது. அப்போ எல்லோரும் குடிசையில் போய் அங்கே கஷ்டப்படக்கூடாது. அதற்கு இப்போவே நாம் ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கணும், திட்டமிடணும். உலகம் முழுக்க புதிய உலகத்தை உருவாக்க வேண்டும். அதை அந்த காலத்துக்குள்ளே செய்யணும். இல்லைன்னா அதை செய்ய முடியாது. 2040க்கு அப்புறம்லாம் நீ இப்போ விழித்து கொள்ளவில்லை என்றால் இதை நான் கண்டுபிடிச்ச 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஆனால் என்னால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு எனக்கு நிறைய தடைகள், அறியாமை, வறுமை இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த விஷயத்த சொல்கிற அளவுக்காவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா விமர்சிக்கணுமா, ஏதாவது தேடுங்க. நான் என்ன சொன்னதில் தப்பு இருக்குது, நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, என்ன விமர்சிக்கணுமா, கேலி பண்ணுமா, முயற்சித்து பாருங்களேன். நீங்கள் முயற்சி பண்ணால் தோற்று தான் போவீங்க. ஏன்னா இது உண்மை, நான் பேசுகிறது உண்மை, இதுதான் உண்மை, இயற்கையான உண்மைகளை பேசி கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன விமர்சிக்கணும், என்ன கேலி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விமர்சிக்கலாம், நிறை குறைகளை சொல்லலாம். ஆனால் என்ன கேலி பண்ணி என்ன புறக்கணிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க.